राधे कृष्ण सखीस हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। மேலே இப்போ பார்ட் 2ல் பார்க்கலாம் சக்கீஸ். வாங்கோ சரித்திரத்துக்குள்ளே போவோம். ஒரு நாள் பகவத் இச்சையால் ஒரு லீலா நடந்தது. அது என்னன்னா, வசிக்கின்ற வீட்டில் தீ பத்தினுடுத்து. எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா, ஆனா அவர் மட்டும் வெளியில வரவே இல்லை. உடனே மனைவி ரொம்ப பயத்துல கூச்சலிடுறா, சீக்கிரம் வீட்டை விட்டு வெளியேறுங்கள், சீக்கிரம் வீட்டை விட்டு வெளியேறுங்கள் அப்படின்னு அவ சொல்றா. உடனே அவர் ஆஹா, நம்மளுக்கு உத்தரவு கிடைச்சிடுத்து நம்ம மனைவி கிட்டேந்து, நம்ம இனிமே கிளம்பலாம் அப்படின்னு சதா வீட்டை விட்டு அவர் வெளியேறார். இதுதான் ஆக்ஞை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு உடனே காசிக்கு போயிடுறார். சன்னியாசம் நாராயணேந்திர தீர்த்தர் அப்படின்னு ஒரு சன்னியாசி, அவர்கிட்ட போய் இவர் தண்ட சந்நியாசம் வாங்கிக்கிறார். விதிப்படி தீட்சை எல்லாம் பெற்றுக்கிறார். அப்புறம் அனுமான் காட்லேயே தான் வசிச்சுட்டு வரார். அதுக்கப்புறம் ஆஷாட சுக்ல திருத்திய அன்னைக்கு கங்கையில ஸ்நானம் செஞ்சுட்டு பகவத் தியானம் பண்ணிட்டே இருக்கார். பண்ணிட்டே கோலோகம் போய் சேர்ந்துட்டார். இவர் வல்லப்ஜியினுடைய அந்தர்தியானத்துக்கு அப்புறமா அவர் சம்பிரதாயத்துக்கு, அதாவது புஷ்டி மார்க்க சம்பிரதாயத்துக்கு அடுத்த ஆச்சாரியார் யார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. உடனே பெரிய பையன் தானே அடுத்த வாரிசு, அதனால அவர் தான் அடுத்த ஆச்சாரியார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெரிய புத்திரன் கோபிநாத் அவரை ஆச்சாரியரா அந்த சிம்மாசனத்துல உட்கார வைக்கிறா. ஆனா கொஞ்ச நாள்லயே என்ன ஆயிடுத்து, கோபிநாத்ஜி அகஸ்மாத்தா பகவத் சரணத்தை அடைஞ்சுட்டார். இதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மத்தியில இவாளுக்கு விவாகம்லாம் ஆயிடுத்து. விவாகம் ஆகி அவருக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. அந்த பையனுக்கு பேர் புருஷோத்தம் ஜி அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய பையனோட பையனுக்கு அடுத்த ஆச்சாரியரா உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கு, ஒரு நியமம் இருக்கு. ஆனா இந்த குழந்தைக்கு என்னவோ அப்ப 12 வயசு தான் ஆறுது. சரி, இவன் என்ன ஆச்சாரியா எப்படி உட்கார வைக்கிறது, இது சம்பவம் இல்லையே அப்படின்னு அங்க இருக்கிறவாள்லாம் பேசிக்கிறா. உடனே மீதி வைஷ்ணவ கணங்கள்லாம் அங்க இருக்கா இல்லையா, அவள்லாம் என்ன பண்றா, விட்டல்நாத் கோசைன்ஜி கிட்ட நீங்க தான் பெரியவா, நீங்க தான் ஆச்சாரிய ஸ்தானத்துல உட்காந்துக்கணும். இப்ப கோயிலுக்கு கோபிநாத்ஜி இருந்த காலத்திலேயே கோயிலுக்கு உள்ள வெளியே இருக்கிற எல்லா காரியத்தையும் நீங்க தான் பார்த்துருந்தே. கோயிலுக்குன்னு ஏதாவது முக்கிய பணிகள்லாம் இருக்குன்னா அதையும் நீங்க தான் கவனிப்பேள். பகவானுக்கு சேவை சமாச்சாரங்கள்லாம் வந்ததுன்னா அதுலயும் நீங்க தான் கவனிப்பேள். அப்படி நீங்க எல்லாத்தையுமே முக்கியமா வச்சுன்னு எல்லாத்தையும் நடத்தின்னு வந்துட்டு இந்த குழந்தையோ சின்ன பையனா இருக்கான், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால நீங்க தான் இதுல உட்கார்ந்துட்டாதான் இந்த கோயில் நிர்வாகம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு எல்லாரும் அவாவா இதை சொல்லிக்கிறார். ஆனா கோபிநாத்தனுடைய மனைவி இருக்கா இல்லையா, அந்த பெரியவருடைய மனைவி, அவளுக்கு தன்னுடைய குழந்தைதான் இப்போ ஆச்சாரிய பீடத்துல உட்காரணும் அப்படின்னு ஆசைப்படுறா. அவ இத பத்தி விவாதம்லாம் பெருசா வர்றது. கோபிநாத்ஜியினுடைய மனைவிக்கு இந்த கோயில்ல கிருஷ்ணதாஸ்னு ஒரு அதிகாரி இருக்கார். அவர்கிட்ட இந்த அம்மாவுக்கு ஒரு ரகசிய சங்கம் ஏற்படுறது. அவர் அதிகாரி, அதோட இல்லாம ஒரு ரொம்ப தேஜஸா இருப்பார், மிகப்பெரிய பக்தர் கூட அவர். அதனால அவ என்ன பண்றா, அவரோட சங்கம் வச்சுட்டு எப்படியாவது சரி இப்ப நீங்க புருஷோத்தமனை தான் நீங்க பதவியில அந்த ஆச்சாரிய பீடத்துல உட்கார வைக்கணும்னு ரொம்ப கேட்டுக்கிறார். கேட்டுன்றதுக்கு அப்புறமா என்ன ஆகுது, இப்ப இவர் என்ன பண்றார், கிருஷ்ணதாஸ்ஜி ஸ்ரீநாத்ஜிய மாதவேந்திரபுரி பிரகடனம் பண்ணார். அப்ப இந்த வல்லபாச்சாரியாருடைய இதுக்குதான் அந்த இது வந்தது. இருந்தாலுமே கைங்கரியத்துக்காக வேண்டி மாதவேந்திரபுரியே இவர் என்ன பண்றாரு, 2 பெங்காலி பிராமணால கைங்கரியத்துக்காக வச்சிருந்தார். அவர் கிளம்பி போனார் இல்லையா, அந்த மலைய சந்தனம் எடுத்துன்னு வர்றதுக்காக கிளம்பி போனார் இல்லையா, ஜெகநாதபுரிய நோக்கி போனார் இல்லையா. அப்போ இவா 2 பேரையும், பெங்காலி பிராமணா 2 பேரையும் நீங்க கோயில் நிர்வாகம் பூரா கூட இருந்து இல்ல விவகாரமும் பண்ணுங்க, நீங்களே பொறுப்பு எடுத்துக்கோங்க அப்படின்ற லெவல்ல அவளை வச்சுட்டு போனார்.
இவர் வந்து கிளம்பி அந்த சந்தனத்துக்காக போனவர, அந்த ஷீர்சோர் கோபிநாத் என்ன பண்ணா, அந்த ஷீர்சோர் கோபிநாத் சரித்திரம் பின்னாடி பார்ப்போம். அந்த ஷீர்சோர் கோபிநாத் என்ன பண்ணார், அவர் நிறுத்தி வச்சுட்டார் மாதவேந்திரபுரிய. சதா. அதுக்கப்புறமா அவர் திரும்பி வரவே இல்ல இங்க கோவர்தனத்துக்கு. இப்போ இந்த கிருஷ்ணதாஸ் என்ன பண்ணார், மெல்லமா அந்த 2 பெங்காலி பிராமணாலையும் முதல்ல அந்த ஊரை விட்டே துரத்திட்டார். வல்லபாச்சாரியாருடைய சிஷ்யர் இந்த கிருஷ்ணதாஸ் ஜிக்கு வந்து சூர்தாஸ் குரு இவர், இந்த கிருஷ்ணதாஸ் ஜி. ஆனா இப்போ கிருஷ்ணதாஸ் ஜி என்ன பண்ணிட்டார், இந்த இதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்ட்டு தானே நிர்வாகம்லாம் பார்த்துக்க ஆரம்பிச்சார் கொஞ்சம் கொஞ்சமா. அப்புறம் விட்டல்நாத் கோசைன்ஜிய கோயிலுக்குள்ளேயே அனுமதிக்கிறதையே ஒரு பெரிய, அவர் போறதுக்கே இல்லாத அளவுக்கு பண்ணி வைக்கிறார். அப்ப இந்த பிரச்சனையெல்லாம் வந்து என்ன பண்றார், ஒரு பஞ்சாயத்து வைக்கிறார் ஊர்ல. அப்போ ரூப் சனாதன் கோஸ்வாமி அவாதான் அங்க இருக்கா. அவாட்ட இந்த பிரச்சனை எடுத்துன்னு போறது. அந்த இடத்துல வந்து அக்பருடைய பிரதிநிதிகளும் அந்த சபால இருக்கா. இவா என்ன பண்றா வந்து, இவா சொல்றா, ரூப்சநாதன் வந்து இந்த பிருந்தாவனத்திலேயே நிறைய டாக்கூர்கள் இருக்கா. ராதா மதன் மோகன், கோவிந்த் தேவ், கோபிநாத்ஜி, ராதா ரமன், இப்படி எல்லாம் நிறைய பேர் இருக்கா. ஆனா இந்த ஸ்ரீநாத்ஜிக்கு மட்டும்தான் புஷ்டி மார்க்கத்துல சேவா ஆயின்னு இருக்கு. மீதி பேருக்கெல்லாம் வந்து சைத்தன்ய மகாபிரபுவுடைய சம்பிரதாய பிரகாரமும் அந்தந்த ஆச்சாரியார்கள் யார் யார் அந்தந்த கோயிலை நிர்மாணம் பண்ணாலும் அவளுடைய இது பிரகாரம் தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அந்தந்த கோயில்கள்ல. ஆனா இந்த ஸ்ரீநாத்ஜிக்கு மட்டும்தான் புஷ்டி சம்பிரதாய பிரகாரம் எல்லாம் நடக்கிறது. அதனால அவர் என்ன சொல்றார், இந்த மாதவேந்திரபுரி எத்தி தானே அவருக்கு எத்தி. அவர் தான் இந்த கோயிலையே பிரகட்டனம், அந்த ஸ்ரீநாத்ஜியே பிரகட்டனம் பண்ணது அவர் தான். அதனாலயே தான் அந்த இடத்துக்கு பேரே எத்திபுரா அப்படின்னு வந்தது. அந்த எதிபுரா தான் இப்ப மருவி ஜத்திபுரா அப்படின்னு ஆயிடுத்து. இப்ப கிருஷ்ணதாஸ்ஜி தைரியமாவே என்ன பண்ணிட்டார், விட்டல்நாத்ஜிய கோயிலுக்குள்ள வரதையே பூரா நிறுத்திட்டார். சரி, இவரும் அதுக்காக இன்னும் ஆர்கியூமெண்ட்லாம் ஒன்றும் பண்ணல. அதோட இல்லாம அவர் வந்து அந்த இதுல உட்கார்ந்துப்பார் வெளியில, கோயிலுடைய திண்ணையில. அங்க உட்கார்றது எல்லாத்தையும் கூட இவர் வந்து இனிமே உட்காரக்கூடாதுன்ற மாதிரி எல்லாம் எடுத்துன்னு வந்தார். ஆச்சார பதவிக்கு இவர் வந்து போட்டி போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு தன்னுடைய மேற்பார்வைக்கு கீழே கொண்டு வந்துட்டார் இந்த கிருஷ்ணதாஸ். விட்டல்நாத்ஜி இப்ப ரொம்ப சொல்ல முடியாத துயரத்துல ஆழ்ந்துட்டார். ஏன்னா அவருடைய பிராணனே ஸ்ரீநாத்ஜி தான். இன்னொன்னு அவருடைய பாவமே வாத்சல்ய பாவம் தான். அவருடைய பாவம் தன் குழந்தைய பார்க்காம ஒரு தாயால எத்தனை நாள் அப்படி இருக்க முடியும். இப்ப வந்து புருஷோத்தம் ஜி ஆச்சாரியரா ஆக்கிட்டா என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. யாருக்கும் எதுவும் தோஷம் சொல்றதுக்கும் இல்ல இங்க. இதெல்லாம் பகவத் இச்சையினாலதான் நடைபெறது. அதனால எதுவும் யாரும் பேச வேண்டாம் அப்படின்னு விட்டல்நாத்ஜி கோசைன்ஜி எல்லாரையும் சொல்லிட்டார். ஆனாலும் அவரால ஸ்ரீநாத்ஜிய பார்க்காம இருக்க முடியல. ஸ்ரீநாத்ஜிய தரிசனம் செய்யணும்ன்றதுக்காக வேண்டி ரொம்ப கஷ்டப்படுறார். தூக்கம் கிடையாது, ஆகாரம் செல்லல, ரொம்ப வருத்தப்படுறார். இதுக்கப்புறமா இவர் கோகுலத்துல வந்து தங்க ஆரம்பிச்சிட்டார். அங்க அவருக்கு கிரகம் இருக்கு இல்லையா, அங்கதான் வந்து தங்கி இருக்கார். கோவர்தனத்துக்கு வருவார், திரும்பியும் கோகுலத்துல போய் இருந்துருவார். பாராச்சோலின்னு ஒரு கிராமம் இருக்கு இந்த கிரிராஜ் பக்கத்துல. அங்கதான் அந்த சூர்தாஸ் அங்க வசிச்சுன்னு வந்தார். இன்னைக்கும் சூர்தாஸுடைய சமாதி வந்து அந்த பாராச்சோடி கிராமத்துலதான் இருக்கு. அந்த சந்திர சரோவர்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல அவருடைய பஜன், சூர்தாஸுடைய பஜன் குட்டீரும் இருக்கு. இந்த விட்டல்நாத் கோசைன்ஜியோடைய பைட்டக்கும் அந்த இடத்துல இருக்கு ஒண்ணு. இப்ப என்ன பண்றாரு, இவர் வந்து அந்த இடத்துல போய் இருந்துன்றார். எங்க அந்த சூர்தாஸ் ஜி இருக்காரு இல்லையா, அந்த பாராச்சோலி கிராமம், அந்த சந்திர சரோவர் பக்கத்துல போய் இவர் இருந்துன்னு இருக்கார். அங்க அந்த தூரத்துல இருந்துட்டு என்ன பண்ணுவார், ஸ்ரீநாத்ஜிய வெறும் துவஜத்தை மட்டும் தெரியும் அந்த கிராமத்துல இருந்து பார்த்தா. அந்த துவஜத்தை மட்டும் பார்த்து நமஸ்காரம் பண்ணுவார், தரிசனம் பண்ணுவார். அங்கேயே உட்கார்ந்துட்டு கண்ணால ஜலம் வடிப்பார், அழுவார். ஒண்ணுமே பண்ண முடியலையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கதறுவார். ஒரு நாளைக்கு வந்து இந்த ராம்தாஸ்ன்னு சொல்லிட்டு கோயில்ல வந்து பரிசார உத்தியோகம், பகவானுக்கு எல்லாம் நிவேதனம் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிற வேலை இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பார்.
அவருக்கு வந்து விட்டலாத் குசைன்ஜி கிட்ட ரொம்ப மதிப்பு, மரியாதை, பிரேம எல்லாமே உண்டு. அவர் என்ன பண்றாரு, ஸ்ரீநாத்ஜிக்கு சமையல் வேலை பண்ணிட்டு இருக்கிறதோட இல்லாம, விட்டல்நாத்ஜி கிட்ட ரொம்ப சிநேகமா இருக்கிறதுனால, இவர வந்து பார்க்கறதுக்கு வரார். விட்டல்நாத்ஜிய வந்து கோயிலுக்குள்ள விடாததுனால, இப்போ கொஞ்ச நாளா விட்டல்நாத் குசைன்ஜி அன்னம், ஆகாரம் எல்லாத்தையும் எடுத்துக்கிறத அறவே விட்டுட்டார். வெறும் பால் மட்டும் தான் அவர் குடிப்பார். அவருடைய வேதனைய அவர் யார்கிட்ட போய் சொல்லிக்க முடியும்? மனசுக்குள்ள கஷ்டம் இருக்கு. இப்ப என்ன அப்டின்னா, விட்டல்நாத்ஜி கிட்ட வந்து இங்க கோயில்ல வேலை செய்றவா எல்லாரும் பேசுறதையும் நிறுத்திட்டா. அவர போய் யாரும் பார்க்கறதில்ல. இருந்தாலும் இந்த ராம்தாஸ்ஜி மட்டும் தினமும் கிளம்பி வருவார். பிரதிதினம் ஏதாவது ஒரு பிரசாதம், ஒரு டோனால வச்சு எடுத்துட்டு வருவார். இவரும் அந்த பிரசாதத்த உல்லங்கனம் பண்ண முடியாது. ஏன்னா, பிரசாதம் வந்து ஸ்ரீநாத்ஜியோடைய அதராமிருதம் கலந்திருக்கும் இல்லையா? அந்த சம்பந்தமாவது நம்மளுக்கு இப்ப கிடைச்சதே அப்படின்னு அந்த பிரசாதத்த எடுத்து சாப்பிடுவார். அழுதுண்டே சாப்பிடுவார். திரும்பி ராமதாஸ்ஜி வந்து இவர பார்த்துட்டு கிளம்புவார் இல்லையா? அந்த மாரி கிளம்பும்போது பிரதிதினம் இவர் ஒரு புஷ்ப மாலா வாங்கி வச்சிருப்பார். விட்டலாத் குசைன்ஜி ஒரு புஷ்ப மாலா. அந்த புஷ்ப மாலாக்குள்ள ஒரு ஒரு பத் ஒரு ப ஒரு தாள்ல அ ஒரு சிலேகம் ஒரு டெய்லி ஒரு ஸ்லோகம் எழுதி அனுப்புவார். அந்த புஷ்ப மாலாக்குள்ள வச்சு தான் குடுத்து அனுப்புவார். தெரியாது வெளியிலேருந்து பார்த்தா, ஏதோ ஒரு பேப்பர்ல எழுதி சொருகி இருக்கா மாரி உள்ளுக்குள்ள வச்சு குடுத்து அனுப்புவார். அந்த பூரா கிரந்தத்துக்கும் பேர் வந்து விக்யாப்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இந்த ஸ்ரீநாத்ஜியுடைய தர்ஷன், அந்த சேவா தர்ஷன் கிடைக்கலையேன்ற உத்வேகத்துல, அந்த விரகத்துல திரும்பி தனக்கு வந்து அவனுடைய தரிசனம் கிடைக்கணுமேன்ற அபிலாஷையில எழுதின திவ்ய ஸ்லோகங்கள் தான் இந்த விக்யாப்தி. பிரதிதினம் ஒரு ஸ்லோகம் புதுசு புதுசா எழுதி அனுப்புவார். பிரதிதினம் ஆகாரத்த நிவேதனத்துக்காக இந்த ராம்தாஸ் தான் உள்ள எடுத்துன்னு போய் ஸ்ரீநாத்ஜி கிட்ட வைக்கிற வழக்கம். அப்ப இந்த மாலையையும் அவருடைய பாதத்துல வைப்பார். அந்த மாலைக்குள்ள இந்த ஒரு ஸ்லோகமும் இருக்கும் இல்லையா? அதையும் சொல்லி அந்த பாதத்துல வைப்பாரு இந்த ராமதாஸ். பகவான் தினமும் அந்த பேப்பர எடுத்து படிச்சு அந்த ஸ்லோகத்த தினமும் படிப்பார் ஸ்ரீநாத்ஜி. ஸ்ரீநாத்ஜிக்கு வீடா சேவை ஆகும் இல்லையா? கடைசியில. அப்படி ஆகும்போதும் சில சமயத்துல எடுத்துன்னு போய் வைக்கிற வழக்கம் உண்டு இவர். இப்படி பல நாள் போயின்னு இருக்கு. ஸ்ரீநாத்ஜி இப்போ வந்து ரொம்ப வேதனைப்பட ஆரம்பிச்சுட்டான். தாயார விட்டுட்டு குழந்தை எத்தன நாள் இருக்கும்? அந்த ஸ்ரீநாத்ஜியும் இப்ப விட்டல்நாத்ஜிய தரிசனம் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுறார். ஏன்னா, பிராண பக்தர் இல்லையா இந்த குசைன்ஜி. விட்டல்நாத்ஜி கையால எப்படி சேவா நடக்குமோ, அந்த மாரி வேற யாராலையும் சேவா பண்ணவே முடியாது. பகவானுடைய நிர்ணயம் இந்த மாரி இந்த லீலா போயின்னு இருக்கு. இதுக்கு நடுவுல பகவானுக்கும் அந்த பக்தனுக்கும் நடுவுல யார் தான் என்னதான் பண்ண முடியும்? இப்படியெல்லாம் வர ஜனங்கள்லாம் புலம்புறா, அவர் இல்லாம கோயிலே சோபிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி ஸ்ரீகிருஷ்ணன் வந்து ராச லீலையில அந்தர்தானம் ஆனாரோ, அப்ப கோபிகர்களுடைய விரக வேதனையினுடைய சுகத்த பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தானே அவர் போய் அந்தர்த்தியானம் ஆனார். அப்போ கோபிகைகள் கோபி கீதம் பாடினார் இல்லையா? இந்த விரகத்துல. அந்த கோபி கீதம் கேட்கறதுக்கே இவனுக்கு என்ன ஆசை இல்லையா? இன்னைக்கும் எந்த பக்தாள் கோபி கீதம் பாடினாலும் அவனுக்கு அப்படி ஒரு பிரியம் இருக்கும் அதுல. அந்த விரக வேதனைய பார்த்து அது அது இவனுக்கு ஒரு விளையாட்டு மாதிரி. அதுபோல இங்க விட்டல்நாத் இந்த வினய யுக்தனால இந்த விரக யுக்த பதங்கள்லாம் போட்டு இப்படி ஸ்லோகங்கள் எழுதி அனுப்புறத கேட்க கேட்க இவருக்கு ரொம்ப ஒரு பக்கம் விரக தாபம் இவருக்கும் இருக்கு. ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. நம்ம பக்தர் இப்படிலாம் எழுதி அனுப்புறானே, நம்மள பார்க்காம இப்படி விரக வேதனையில வாடுறானே அப்படின்னு சொல்லிட்டு பாராச்சோலியில இருந்துட்டு இவர் அந்த துவஜத்தை பார்த்து 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 இந்த ஸ்லோகத்தை ஒண்ணு எழுதி அனுப்புவார். நித்தியம் மாலை கொடுத்து அனுப்புவார். ஏதாவது பிரசாதம் கொண்டு பகவானுடைய அதராமிருத பிரசாதத்தை கொடுத்தா ஏத்துப்பார். ஒரு நாளைக்கு அந்த துவஜத்தை பார்த்து கதறி கதறி அழறார். प्यारे तुम बिन रहो कीन बजाए प्यारे तुम बिन रहो ईन
बजा ये लाडले दर्शन दीजो आए सामरे दर्शन दीजो आए அப்படின்னு ரொம்ப விரக வேதனையில பாடுறார், அழறார். இப்படி நாட்கள் போயிட்டே இருக்கு. हरिदार शान को नयन खुलाए, हरिदार शान को नयन खुलाए, सावरे बंसी ने एक बजा, सावरे बंसी ने एक बजा அப்படின்னு விரக வேதனையில வாடி துவண்டு போய் இப்படி அழுது கதறார். அநேக மாதங்கள் ஆயிடுத்து மகமான பார்க்க முடியலாத ஒரு விரக தவிப்பு. அந்த விரக காலத்துலதான் இந்த விக்யாப்தி அப்படின்ற ஒரு கீதம், இது கோபி கீத் மாதிரியே தான் இருக்குமா. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் எழுதி அனுப்பிச்சார் இவர். அத படிச்சுட்டு ஸ்ரீநாத்ஜி கண்ணுல தண்ணி வந்துட்டு ரொம்ப மனசு கஷ்டப்படுறார். ராம்தாஸ் ஜி சொன்னார், ஏன்பா நீ இப்படி நீ கண்ணுல தண்ணி விடுறியே, உன்னால முடிஞ்சா அவரை உடனே இங்க கூட்டிட்டு வர முடியாதா? இந்த கஷ்டத்தை நீ நிவர்த்தி பண்ண முடியாதா? நீ ஏதாவது செய்ய மாட்டியா பிரபு? விட்டல்நாத்ஜி ரொம்ப விரகத்துல நொந்து உடைஞ்சு போயிருக்காரே, நீ ஏதாவது ஒண்ணு பண்ண மாட்டியா அவருக்காக அப்படின்னு சொன்ன உடனே விட்டல்நாத்ஜி இன்னைக்கு ராம்தாஸ் கிட்ட பேசுறார். சொல்றார், நான் சொல்றத நான் ஒரு சந்தேஷம் அனுப்புறேன், நீ இத போய் அப்படியே அவர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றார். உடனே பகவான் ஸ்ரீநாத்ஜி சொல்றான், மேகுதோ அப்னே சமைப்பை பர்ஷேகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு போய், தான் அவருக்கு பதில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். உடனே ராமதாஸ் கிளம்பி அங்க போறார். விட்டல்நாத் குசைன்ஜிய பாக்குறார். உடனே அவர்கிட்ட சொல்றார், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சந்தேஷம் அனுப்பிச்சிருக்கான் ஸ்ரீநாத்ஜி, அவனே இன்னைக்கு 2 சொட்டு கண்ணீர் விட்டான் கண்லேந்து. அவன் உங்களுக்கு ஒரு சந்தேஷம் அனுப்பிச்சிருக்கான். என்ன சொன்னா, மேகுதோ அப்னே சமைப்பை பர்சேகா அப்படின்னு சொன்னான். அர்த்தாத், நீ ஏன்பா இவ்வளவு சிந்தனை பண்ற? மேகங்கள் அந்த சரியான சமயத்துல எப்போ அது வருஷிக்கணுமா மழையா, அது அப்ப வருஷிக்க போறது. அதனுடைய காலத்துல அது அதனுடைய வேலையை பண்ணும், அது மழைய வருஷிக்குமே அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப விட்டல்நாத்ஜி என்ன பண்ணார், அதுக்கு ஒரு அழகான பதில் ஒண்ணு கொடுத்தார். நான் சொன்னேன்னு சொல்லிட்டு நீ இத போய் அவர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ற. என்ன அது சரி, மேகங்கள் அதனுடைய காலத்துல காலத்துல அந்த சமயத்துல அது தன்னுடைய மழைய வருஷிக்கும் அப்படின்னு சொன்னாரே, ஆனா யார் தன்னுடைய கண்களை சாதக பறவைகளாக ஆக்கிண்டு உன்னுடைய தரிசனம் வேணும்ன்றதுக்காக அந்த தரிசனம்ன்ற மேகத்துக்காக எப்போதும் எப்படி துடிப்பார்களோ, எப்படி சாதக பறவை தனக்கு தரிசனம், தனக்கு மழை பெய்யற வரைக்கும் இந்த மேகங்கள் தேர்ந்து அந்த மழை வர வரைக்கும் எப்படி அது கூவி 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 கத்திண்டே இருக்குமோ, அது போல என்கிட்ட பிரேமை நிரந்தரம் பெருகின்றே வருதுப்பா. அதனால நான் சதா சாதக பறவைய மாதிரி நான் கூழ்ந்தே இருக்கேன். எப்போ உன்னை பார்ப்பேன், எப்போ உன்னை பார்ப்பேன், எப்போ உன்னை பார்ப்பேன்ட்டு என் மனம் அப்படி தவிச்சு கூவிண்டே இருக்கே பிரபு அப்படின்னு சொல்லிட்டு, நீ போய் நான் இப்படி பதில் சொன்னேன்னு சொல்லிட்டு போய் அவர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராம்தாஸ் கிட்ட இவர் திரும்பி சொல்லி அனுப்புறார். இவர் பிரார்த்தனை செஞ்சார், ஆனா இவர் பிரயாசம் எடுக்கல இல்லையா. எப்படியாவது நம்ம போயிடணும், நம்ம பார்க்கணும், நம்ம ஏதாவது ஒரு வழியில இதை சரி பண்ணணும் அப்படின்னு இவர் எந்த பிரயாசையும் எடுக்கல. இவருக்கு என்ன அப்படின்னா, நான் ஏன் பிரயாசம் எடுக்கணும், ஏன் பிரபு சர்வாந்தர்யாமி சர்வசக்திமான் சர்வ வல்லமை உடையவன், அவனால முடியும் போது
நான் என்னத்துக்கு இந்த இதெல்லாத்தையும் ஏதாவது ஒரு வழியில நான் அவன போய் பார்த்து ஆகணும் அப்படின்னு நான் வந்து ஏதாவது பிரயாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சதா பிரார்த்தனை மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காரு இருந்த இடத்துல இருந்து. அக்பருக்கு வந்து இவர்கிட்ட ரொம்ப பிரியம் உண்டு. அதுக்கு அக்பர் இவருடைய பக்தர் ஆனார். யாருடைய பக்தர்? இந்த விட்டல்நாத் குசைஞ்சிக்கே அக்பர் பக்தர் ஆனார். அதுக்கு ஒரு கதை உண்டு. அதுக்கு ஒரு சம்பவம் நடந்தது. அது என்ன அப்படின்னா, விட்டல்நாத்ஜி வந்து ஒரு தடவை கோகுலத்துல யமுனையில ஸ்நானம் பண்ணிட்டு சந்தியாவந்தனம்லாம் பண்ணிட்டு தர்ப்பணங்கள்லாம் பண்ணி பஜன் இத்தியாதிகள்லாம் பண்ணிட்டு அங்க நின்னுட்டு இருந்தார். அந்த சமயத்துல ஒரு படகு போச்சு. அந்த படகுல அக்பருடைய பேகத்தோட படகு தான் அது. அந்த படகு போயின்னு இருந்தது. அவளுக்கு ஆக்ராக்கு போக வேண்டிய வேலை அந்த வழியா. தூரத்துல இருந்தே அவர் இந்த விட்டல்நாத் குசைஞ்சியை அவ பார்த்துட்டா. அந்த படகோட்டி கிட்ட இவ்வளவு தேஜஸ்வியா மகானா இவர் இருக்காரே, அவர் யாருப்பா அப்படின்னு கேக்குறார். கேட்டவுடனே அந்த படகோட்டி சொல்றான், அவராமா, அவர்தான் ஆச்சாரியர், விட்டல்நாத் ஜீன்னு அவருக்கு பேருமா அப்படின்னு சொல்றா. ரொம்ப தேஜஸ்வியா இருக்காருப்பா, நீ படக வந்து அவர் இருக்கிற இடத்த பார்த்து ஓட்டு, நான் அங்க போகணும், அவரை சந்திக்கணும் அப்படின்னு இவ சொல்றா. உடனே சரி, இவன் படகை எடுத்துன்னு பேகம் சொன்னாட்டு என்ன பண்றது, படகை எடுத்துன்னு வந்து அங்க எடுத்துன்னு வந்து நிறுத்தினா. உடனே அந்த பேகம் கீழே இறங்குறா. அவருக்கு நமஸ்காரம் பண்ணா கீழே விழுந்து. இது பழைய விஷயம். இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது. பேகம் வந்து அவரோட கொஞ்ச நாள் பேசுறா. பேசிட்டு, எனக்கு ஒரு சாம்சாரிக இச்சை ஒண்ணு இருக்கு, அதை நீங்க தான் பூர்த்தி பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்றா. உடனே விட்டல்நாத்ஜி அத காதுல போட்டுண்ட மாதிரி தெரியல. திரும்பியும் அவ என்ன பண்ணா, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணுமே அப்படின்னு சொல்றா. சரி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டார். உடனே பேகம் சொன்னா, நீங்க எனக்கு ஒரு உபாயம் சொல்லணும். பாதுஷா அக்பர் பல மனைவிகள் உண்டு. ஆனா அவர் என் வசத்திலேயே இருக்கணும். சதா என்னிடத்திலேயே தான் அவர் தியானத்தை வைக்கணும். சில சமயம் என்னோட நல்லா பேசுவார், நல்லா பழகுவார், என்னோட இருப்பார். ஆனா சதா 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 என்னோடயே அவர் இருக்கணும். என் மேல அவருக்கு மோகம் ஏற்படணும். என்னை விட்டு அவர் பிரியவே கூடாது. இதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்க அப்படின்னு உடனே விட்டல்நாத் குசைஞ்சிக்கு உள்ளுவர ரொம்ப சிரிப்பு வந்துடுது. உடனே அவர் என்ன பண்ணார், ஒரு தாள் எடுத்தார். அதுல ஒரு மந்திரம் மாதிரி ஒண்ணு எழுதினார். எழுதி அவர்கிட்ட கொடுத்தார். அம்மா, நான் பெண்கள் லேஸ்ல கிளம்பி போக மாட்டா. அதனால என்ன பண்ணார், ஒரு பேப்பர் எடுத்து இதை எழுதி, தமா இதுக்கு நான் உனக்கு பரிபூர்ணமா ஆசீர்வாதம் பண்றேன், நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், நீ கவலைப்படாத, இத என்ன பண்ணு, ஒரு எல்லாருக்கும் தெரியற மாதிரி நீ இந்த பேப்பரை வச்சுக்க முடியாது, நீ ஒரு தாயத்து மாதிரி ஒண்ணு பண்ணி அதுக்குள்ள இந்த பேப்பரை வச்சு இத சதா உன்னோடயே வச்சுக்கோ. அவர் வந்து உன்னை விட்டு க்ஷணம் கூட பிரிய மாட்டார், நீ க்ஷேமமா போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறார். ராஜா உன் வசம் ஆயிடுவார், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே மகான்களுடைய வாக்கு பொய் போகாது இல்லையா? மகான்கள் வந்து அது இதெல்லாம் அந்த மந்திர தந்திரம் இதெல்லாம் அப்பெல்லாம் படமாட்டா. சில சமயம் பக்தாள் கேட்கறான்றதுக்காக வேண்டி ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுவா, இப்படி வேணா பண்ணுவோம், அப்படி வேணா பண்ணுவோம்னு. ஆனா அவளுக்கு இந்த மந்திர தந்திரங்கள் எல்லாம் எந்த நம்பிக்கையும் கிடையாது. அவ அதுக்கெல்லாம் அந்த வழிக்கெல்லாம் அவ போகவும் மாட்டா. அவளுடைய பிரார்த்தனை முன்னே போதும். அவளுடைய வாக்கு அத வந்து பகவான் வந்து பக்தாம்சா வாணி சத்திய கையிலே அப்படின்ற மாதிரி பக்தனுடைய வார்த்தையை சத்தியமாக்கிடுவார் இல்லையா பகவான். அவருக்கு அந்த பகவான் மேல மட்டும்தான் நம்பிக்கை. இத எப்படியோ இவ கிளம்பணும் இல்லையா, ஏன்னா இவ ராணி, இவ வந்து இப்படி பேசிட்டு இருக்க கூடாதுன்றதுக்காக வேண்டி, சரிம்மா நான் கிளம்புறேன், நீயும் போயிட்டு வா, ராஜாவுடைய பிரபாவம் உன் மேல திரும்பிடும், நீ கவலைப்படாத அப்படின்ட்டு கிளம்பிட்டார். அவளும் நிஜமாவே கிளம்பி போயிட்டா. அவளும் அந்த மாதிரி தாயத்தை பண்ணி அவ போட்டுண்டா. நிஜமாவே ராஜாவோட பிரபாவம் இவ மேலேயே திரும்பிடுச்சு. சதா இவ கூடயே தான் இருக்கார். என்னன்னு தெரியல. அங்க இருக்கிறவாள்லாம் என்ன பேசிக்கிறானா, இவ ஒரு தடவை கோகுலத்துக்கு போனா என்ன மந்திரம் தந்திரம் பண்ணாலோ தெரியாது, ஏதோ ஒண்ணு துணியில எப்ப பார்த்தாலும் முடிஞ்சு வச்சுட்டு இருக்கா, அது நல்லா தெரியறது. அதனால இவ வந்து அதனாலதான் ராஜா வந்து இப்படி இவளுடைய வசமா ஆயிட்டார், வேகத்துடைய வசமா ஆயிட்டார் அப்படின்ற முணுமுணுப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து எல்லாரும் முணுமுணுக்கிறது ராஜாவுடைய காது வரைக்கும் போயிடுத்து.
ராஜா அக்பருடைய காது வரைக்கும் இது போன உடனே அக்பர் வந்து பேகம் கிட்ட வந்து கேக்குறார், என்னம்மா இப்படி எல்லாரும் முணுமுணுத்துக்கிறாளே, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறார். அவளும் நடந்ததை ஒண்ணும் விடாம எல்லாத்தையும் அவர்கிட்ட ராஜா கிட்ட சொல்லிட்டா. சரி, அந்த தாயத்தை எடு அப்படின்னார். அதை எடுத்து அந்த பேப்பரை வெளியில எடுனார். அந்த பேப்பரை எடுத்த உடனே அதுல என்ன எழுதியிருக்கு பார்க்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தார். அந்த சபையில இருக்கிற பெரிய படிச்சவாள், வித்வான்கள், மந்திரி எல்லாரையும் கூப்பிட்டார். இந்த பேப்பர்ல என்னவோ எழுதி இருக்கு, அது என்னன்றத நீங்க படிச்சு அதுக்கான அர்த்தத்தை நீங்க சொல்லுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டார். அந்த அந்த பேப்பர்ல என்ன எழுதி இருந்தது அப்படின்னா, யந்திர மந்திர கரு தந்திரக்கோ பூல் கரோ நஹி கோயி பதி கஹே கி சேவா கீஜியே வக் ஹாப் வஷ்மே ஹோ அப்படின்னு தான் எழுதி இருந்தது. அப்படின்னா இந்த யந்திரம் மந்திரம் தந்திரம் இதெல்லாம் ஒன்னும் வேலைக்கு ஆகாது, நீ பதிக்கு சேவை பண்ணு, அவர் உன் வசமாயிடுவார். இவ்வளவுதான் எழுதி இருந்தது அதுல, அந்த தாள்ல. சாஸ்திரம் இதுதானே, அதை அவர் எழுதி வச்சிருந்தார். அவ்வளவுதான் அந்த பேப்பர்ல. அது வந்து அந்த பிரஜ பாஷையில எழுதி இருந்தது. உடனே மந்திரம் இல்ல தந்திரம் இல்ல ஒன்னும் இல்ல, ஆனா நிஜமாவே நான் அவளோட வசமாயிட்டேன், அவளோடயே தான் இருக்கேன், வேற எங்கேயும் போறது இல்ல, வேற எந்த ராணிகிட்டையும் நான் போறது இல்ல. அதனால அவர் ஒரு பெரிய மகாத்மாவா இருப்பார் போல இருக்கு, அதனால நான் அவரை தரிசனம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்றார் அக்பர் ராஜா. அப்ப முகல் காலம் இல்லையா, வந்து தரிசனம் பண்றார், பாக்குறாரு, நிஜமாவே ஒரு பெரிய மகானா இருக்கார். அவர் புரிஞ்சுக்கிறார், அக்பர் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறார். அக்பர் ரொம்ப சந்தோஷப்படுறார். இந்த விட்டல்நாத் குசைன்ஜியினுடைய பிரபாவம், அவருடைய நடந்துக்கிற தன்மை, அவருடைய வாக் சாதுரியம், அவருடைய பக்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன பண்றார், இந்த கோகுலம் பூரா அப்படியே பட்டயம் எழுதி இவருக்கே கொடுத்துட்டார். அப்புறம் கிரிராஜ்ல வேற நிறைய பூமி, கோவர்தனத்துல நிறைய பூமி எழுதி கொடுத்திருக்கார். இதை தவிர நிறைய சலுகைகள்லாம் கொடுத்தார். இவருக்கு நிறைய பசுமாடு தானம் பண்ணார். அதோட இல்லாம அந்த பசுமாடு வந்து எந்த இடத்துக்கு, யாருடைய நிலத்துக்கு வேணா அது போய் மேயலாம், யாரும் எதுவும் கேட்க முடியாது அந்த மாடுகளை. அப்படி அதுவும் இல்லாம விட்டல்நாத்ஜிக்கு ரொம்ப விலை உயர்ந்த குதிரைகளை பரிசா கொடுத்தார். விட்டல்நாத்ஜிக்கு வந்து குசைன்ஜிக்கு குதிரை சவாரி ரொம்ப பிடிக்கும். அந்த விலை உயர்ந்த குதிரையில உட்கார்ந்துட்டு ரொம்ப தூரம் போவார். பல தடவை அந்த குதிரையில வந்து குஜராத் வரைக்கும் போயிருக்கார், பெங்கால் வரைக்கும் கூட போயிருக்காருன்னு கேள்வி. சம்பிரதாய பிரச்சாரத்துக்காக இப்படி எல்லாம் பல இடங்களுக்கு அந்த குதிரையில போவார். இப்ப என்னன்னா அக்பர் இவருடைய பக்தராவே ஆயிட்டார். இப்பேற்பட்ட இக்கட்டான சமயம் இப்ப வாச்சுது இல்லையா, அப்ப கூட இவர் வந்து அக்பர் கிட்ட போய் பிரார்த்திச்சுட்டு, இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு, எனக்கு ஒண்ணும் வேண்டாம், எனக்கு ஸ்ரீநாத்ஜிய தரிசனம் பண்றதுக்கு கோயிலுக்குள்ள போனா போதும் அப்படின்னு கேட்டுக்கலாம் இல்லையா. ஆனா இவர் போய் எதுவும் கேட்கல, எந்த சகாயமும் இவர் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. கஷ்டம்னு வந்துருச்சுன்னா அது அனுபவிச்சுதானே ஆகணும். ஸ்ரீநாத்ஜியை தவிர வேற யார்கிட்ட போய் இதெல்லாத்தையும் முறையிடணும் அப்படின்னு அவர் சகிச்சுட்டே இருந்துட்டார். ஆனா இவர் சகிச்சுட்டு இருந்தார். இவருடைய புத்திரர் இருக்காரு இல்லையா, கிரிதாரிஜின்னு, அவரால இத பொறுக்க முடியல. அப்பா படுற சிரமங்கள் எல்லாத்தையும் பார்த்தார், அவரால முடியவே இல்லை. அவரால் அதை வந்து பொறுத்துக்க முடியல. உடனே அவர் என்ன பண்ணார், நேரா போய் மதுரால இருக்கிற ஹக்கீம் கிட்ட போய் சொல்லிட்டார். உடனே மதுரால இருக்கிற ஹக்கீம் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் கேள்விப்பட்டு நேரா அக்பர் பாதுஷாவையே நேர்ல போய் பார்த்தாரு. பார்த்து எல்லா விவரத்தையும் எடுத்து சொன்னார். எல்லா ஸ்திதியும் தெரிஞ்சின்றார் பாதுஷா. சரி, இது ஏதோ ஒரு குடும்ப சண்டை மாதிரி இருக்கு, இருந்தாலும் இவர் பக்தர், அதுக்கு மேல இவர் வந்து நம்மளுக்கு உபகாரம் பண்ணியிருக்கார், இவர் நல்ல பெரிய வித்வான் கூட, இவர் சிரமப்படுறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அரசு பிரமுகர் ஒருத்தர் அனுப்பிச்சார். நேர்ல போய் ஒரு தடவை யாராவது போய் பார்த்துட்டு அங்க இருக்கிற சமாச்சாரங்கள்லாம் விசாரிச்சு தெரிஞ்சுட்டு வாங்கோ அப்படின்னார். சரி, இந்த கிருஷ்ணதாஸ்னாலதான் இத்தனை விபரீதம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பூரா புரிஞ்சுட்டார் ராஜா. உடனே என்ன பண்ணார், கடைய அடுத்த க்ஷணம் அனுப்பிச்சு வச்சுட்டார். கிருஷ்ணதாஸ கைது பண்ணிட்டு கோயிலை திறந்து விட சொல்லிட்டு அக்பர் ஆணையிட்டுட்டார், குசைன்ஜி விட்டல்நாத் குசைன்ஜியை கோயிலுக்குள்ள அனுமதிக்க வேண்டியது அப்படின்ட்டு. கிருஷ்ணதாஸ கைது பண்ணி காராகிரகத்துல அடைச்சிட்டார் அக்பர். இப்போ எல்லா சம்பிரதாய சடங்குகள் கோயில்ல நடத்தணும் இல்லையா, ஏன்னா இந்த மாதிரி கோயிலுக்குள்ள இந்த இவாள்லாம் வந்துட்டு போயிருக்கா,
அதனால எல்லா சம்பிரதாயமா என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி, கோயிலுக்கு கொஞ்சம் சம்பிரோக்ஷணம் பண்ணி எல்லாம் பண்ணா, விட்டல்நாத்ஜி இப்ப கோயிலுக்குள்ள பிரவேசம் செய்யறதுக்கு எல்லா நடையும் திறந்து விட சொன்னார். ஆயிடுத்து. இந்த விஷயம் பூரா விட்டல்நாத்ஜிக்கு தெரிய வந்தது. உடனே எப்படி இதெல்லாம் ராஜாக்கு தெரிஞ்சது அப்படின்ன உடனே, அந்த தன்னுடைய குமாரர் கிரிதர்ஜி தான் எல்லா ராஜா கிட்ட போய் இந்த மாரிலாம் முறையீடு பண்ணியிருக்கான். அதுக்கு அவர் அந்த மாரி நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்காரு. எல்லாத்தையும் கேள்விப்பட்டார். விட்டல்நாத் குசைன்ஜி வந்து வைஷ்ணவர் இல்லையா? மத்தவா சிரமப்பட்டு தான் மட்டும் சுகத்த அனுபவிக்கிறதுன்றது அவருக்கு பிடிக்காத ஒண்ணு. இந்த வைஷ்ணவர்களுக்கு இது பிடிக்காது இல்லையா? அவர் உடனே, "இல்ல, கிருஷ்ணதாஸ் தான் கோயில் அதிகாரி. அவர் அனுமதி இல்லாம நான் கோயிலுக்குள்ள நுழைய முடியாது. கிருஷ்ணதாஸ வந்து நீங்க வந்து காராகிரகத்துல அடைச்சு வச்சிருக்கீங்களே, இது எனக்கு பெரிய வியாக்குலமா இருக்கு. காராகிரகத்திலேருந்து அவர விடுதலை பண்ணி ஆகணும். அதுவரைக்கும் நான் அன்னபானம் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டார் விட்டல்தாஸ் குசைன்ஜி. இந்த பிரபாவம் ராஜா கிட்ட பிரபாவம் இருக்கிற இந்த மதுரா ஹக்கீம் என்ன பண்ணார், இது எல்லாத்தையும் கேள்விப்பட்டு சஞ்சலப்பட்டார். உடனே ஹக்கீம் போய் பகதூர் கிட்ட இப்படிலாம் விட்டல்நாத் குசைன்ஜி சொல்லியிருக்காரு அப்படின்னு எல்லாத்தையும் முறையிட்ட உடனே, அவர் வந்து பகதூர் வந்து கிருஷ்ணதாஸ விடுதலை பண்ணிட்டார். கிருஷ்ணதாஸ் வந்து விட்டல்நாத் குசைன்ஜி தான் தன்னை சிறையிலேருந்து மீட்டார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே, கிருஷ்ணதாஸ் ஜி வந்து நேரா விட்டல்நாத் குசைன்ஜியோடைய கால்ல வந்து விழுந்து மன்னிப்பு கேட்கிறார். "நான் பல விதத்துல உங்களுக்கு தீங்கு இழைச்சிட்டேன். நான் பல விதத்துல தப்பு பண்ணியிருக்கேன். நீங்க வந்து இவ்வளவு பெரிய மனசு பண்ணி காராகிரகத்துல இருந்த என்னை நீங்க இப்படி விடுவிச்சேளே" அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, "இல்ல இல்ல பரவாயில்ல. அதனால என்ன? இதெல்லாம் காலத்தினுடைய பிரபாவம். நீங்க அதுக்கு ஒன்னும் நீங்க எந்த தப்பும் பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு இவர் சரணத்துல விழுந்து மன்னிப்பு கேட்டார். அப்புறம் விட்டல்நாத்ஜி என்ன பண்ணார், கோயிலுக்குள்ள பிரவேசம் பண்ணார். எல்லா பாதையும் தீர்ந்துடுத்து இப்ப விட்டல்நாத்ஜிக்கு. இப்ப புஷ்டி சம்பிரதாய ஆச்சாரிய பீடத்திலேயே இவரை உட்கார வச்சுட்டா. உட்கார்ந்துட்டார். சில நாள், கொஞ்ச நாள் ஆறுது. கொஞ்சம் மாசங்கள், கொஞ்சம் வருஷங்கள் ஆனப்பட்டு அந்த பெரிய பையன் இருந்தார் இல்லையா, அவருடைய பையன் புருஷோத்தம்ஜி, அவர் இறந்துட்டார். இப்போ விட்டல்நாத்ஜிக்கு 2 விவாகம் ஆயிடுத்து. அதுல வந்து 7 புத்திரர்கள், 4 புத்திரிகள் இவருக்கு உண்டு. அந்த 7 புத்திரர்கள் மூலமா 7 பரம்பரா உண்டானது. இந்த 7வது புத்திரர் இருக்காரு இல்லையா, அவருக்கு தான் வந்து இந்த ஸ்வரூப சேவா குடுக்கப்பட்டது. இன்னும் மதுரால நீங்க போனேன்னா, சத்கரான்ற இடம் எங்க இருக்குன்னு நீங்க போய் கேட்டல்னா, இந்த மொஹல்லா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இந்த சத்கரான்னு ஒரு இடம் இருக்கு. அது என்னன்னா, இந்த 7 புத்திராளுக்கும் 7 வீடு கட்டி குடுத்துருக்கார். அந்த சத்கரா அப்படின்ற இடம் இன்னைக்கும் மதுரால போனா இந்த விட்டல்நாத் குசைன்ஜியுடைய 7 புத்திரர்களுக்கு 7 வீடு இருக்கிறத தரிசனம் பண்ணலாம். இப்போ திரும்பியும் பழையபடி ஸ்ரீநாத்ஜிக்கு லாலனம் பாலனம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ராகு போகு எல்லா ராகங்களுடைய பாட்டு, அதுக்கப்புறம் வந்து நித்திய சேவா, இந்த ஆபூஷணங்கள்லாம் தரிக்கிறது, சிங்கார சேவா, போக் சேவா எல்லாம் பிரமாதமா நடக்கிறது. நிறைய அனுபவங்கள் உண்டாறது இவருக்கு. அதுல ஒண்ணு சொல்லிப்போம் இப்போ. ஒரு நாளைக்கு நிறைய பெரிய பெரிய அனுபவங்களே இருந்திருக்கு இவருக்கு. விட்டல்நாத் குசைன்ஜிக்கு பெரிய பெரிய அனுபவங்கள் ஸ்ரீநாத்ஜி கிட்ட உண்டாயிருக்கு. ஒரு நாளைக்கு என்ன நடந்தது, நந்தபாபா யசோதா மாதிரி லாலனம் பாலனம் எல்லாம் பண்ணி பால் போக் சேவா, தூத் போக் சேவா அப்படின்பா. அந்த சேவா நடக்கிறது. ஸ்ரீநாத்ஜி என்ன பண்றான், கொஞ்சம் பாலை குடிச்சிட்டு அப்படியே மீதியை வச்சுட்டான். உடனே விட்டல்நாத்ஜி கிட்ட சொல்றான், "ஸ்ரீநாத்ஜி, எனக்கு பிடிக்கல. ஜே ஜே அப்படிதான் செல்லமா கூப்பிடுவா. ஜே 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 ஜேன்னு தான் கூப்பிடுவார் இவர் ஸ்ரீநாத்ஜிய. ஜே ஜே, என்னம்மா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறார். உடனே, இல்ல பால்ல வந்து மிஸ்ரி ஜாஸ்தியா போட்டுட்டா, அதனால என்னால குடிக்க முடியல, ஒரே வெகட்டுறது. அப்படியா? சரின்னு இன்னொரு பால் எடுத்துன்னு வந்து அதுல கொஞ்சமா மிஸ்ரி போட்டு திரும்பி போக் பண்றார். பண்ண உடனே இந்த தடவை பால் எடுத்து ஒரு வாய் குடிச்சிட்டு அப்படியே வச்சுட்டார். ஏம்மா ஜே ஜே நீ குடிக்கல, என்ன ஆச்சுமா? மிஸ்ரி ரொம்ப கம்மியா இருக்கு, நான் எப்படி குடிக்கிறது? சரின்னு 3வது தடவை என்ன பண்றார், பால் தனியா மிஸ்ரி தனியா எடுத்துன்னு வந்து வைக்கிறார். ஜே ஜே, ஒரு தடவை அதிகமாயிடுறது, ஒரு தடவை கம்மியாயிடுறது, அதனால எல்லாம் தனித்தனியா வச்சுட்டேன். இப்ப நீயே உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கலந்து குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்ற.
உடனே ஷீனாஜி சொல்றான், "எனக்கு பால் எல்லாம் இந்த மிஸ்ரிலாம் கலந்து குடிக்கலாம் தெரியாது." உடனே குசைன்ஜி சொல்றார், "பால்ல எவ்வளவு மிஸ்ரி கலக்கணுமோ அது கலக்கறதுக்கு உனக்கு தெரியாது. ஆனா இப்போ எவ்வளவு பேசுற நீ? நாங்க எப்படி தரோமோ அப்படி குடியேன்." அப்படின்னு சொல்றார். ஷீனாஜி அப்படியே குழந்தை மாதிரி குசைன்ஜியோட மார்புல சாஞ்சுண்டு முகத்தை தொங்க போட்டுக்கிறான். உடனே குசைன்ஜிக்கு ஒரு மாதிரி ஆயிடுறது. திரும்பி இன்னொரு பாலை எடுத்துன்னு வந்து அந்த பால்ல வெது வெதுப்பான பால்ல எவ்வளவு மிஸ்ரி கலக்கணுமோ கலந்து, "குடிமா ஜே ஜே குடிமா" அப்படின்னு கெஞ்சுறாரு. அப்புறமா தான் அவன் அதை குடிக்கிறான். இப்படி இப்படி பல லீலைகள் பண்ணியிருக்கான் இவரோட. ஒரு தடவை பாவ நிமக்னமா ஆயிட்டார் இவர். ஒரு தடவை சயனார்த்தி ஆறுது. சயனார்த்தி ஆன உடனே சயன சேவா பண்ணணும் இல்லையா? படுக்கையை தட்டி போடுறார். பெரிய பெரிய திவ்ய திண்டுகள் எல்லாம் 2 பக்கமும் 2 திண்டு வச்சு நடுவுல பெரிய மெத்தம் போட்டு அந்த மெத்த மேல வெல்வெட் ரஜாய் போட்டு இதெல்லாம் போட்ட உடனே, "இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, நானாவே இல்ல" அப்படின்றான். சரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு 2வது செட் எடுத்துன்னு வந்து போடுறார். "இதுவும் எனக்கு பிடிக்கல, எனக்கு வேண்டாம்" அப்படின்றான். 3வது செட்டு போடுறார். "இந்த கலரே எனக்கு பிடிக்கல, எனக்கு படுத்துக்கவே பிடிக்காது, வேண்டாம்." 4வது செட் எடுத்துன்னு வந்து போடுறார். இப்படி 5 ஆச்சு, 6 ஆச்சு. அந்த காலத்துல விரஜத்துல எல்லா டாக்கூருமே, எல்லா ஷியாம் சுந்தருமே அவளுடைய ஆச்சாரியர்களோட பேசுவார். பிஹாரிஜி சுவாமி ஹரிதாஸ் ஜிக்காக பிரகடனம் ஆனார் இல்லையா? சுவாமி ஹரிதாஸ் ஜிக்காக பிரகடனம் ஆனார் இல்லையா? ஸ்ரீ ஹிதாரி வம்சர் கிட்ட ராதா வல்லப்ஜி, கோபால் பட்ஜிக்காக ஸ்ரீ ராதா ரமன்ஜி, இப்படி ஸ்ரீநாத்ஜி வல்லபாச்சாரியார் ஸ்ரீ விட்டல்நாத் குசைன்ஜி கிட்ட பிரேம எப்போ அனந்தம் ஆறுதோ அப்ப அந்த சந்துக்களுடைய ரோம ரோமங்கள்ல பகவான் பிரசன்னமா அடைவான். இப்படி கடைசியா ஒத்துண்டார். 6வது திண்டு முடிஞ்சாவிட்டு சரி படுத்துக்கிறேன் அப்படின்னு ஒத்துண்டார். இவர் கிளம்பினார். உடனே இவருடைய கைய பிடிச்சு இழுக்கிறான் சீனாஜி. "நீயே என்னோடயே படுத்துக்கோ, எங்க போற?" அப்படின்னு கேக்குறான். "இது எப்படிப்பா சாத்தியம்? உன்னோட படுக்கையில நான் எப்படி கூட படுத்துக்க முடியும்?" அப்படின்னு சொன்னனே ஷீனாஜி சொல்றான், "எனக்கு யசோதா மையா மடியில படுத்துண்டா ரொம்ப சுகமா இருக்கும். இந்த பிரகட லீலால ஷீனாஜிக்கு யசோதா மையா நீ தானே? அப்ப நான் உன்னுடைய மடியில படுத்துக்க மாட்டேனா? படுத்துக்க கூடாதா? நீ என்னை தனியா விட்டுட்டு போலாமா? அப்புறமா எனக்கு பயமா இருக்கும் தெரியுமா? நீ கூட இரு, என்னோட படுத்துக்கோ வா" அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ரொம்ப பிரசன்னமா ஆயிடுறாரு இவர். என்னடா இது இப்படி இந்த குழந்தை இப்படி நம்மள பண்றதுன்னு அப்புறம் ஷீனாஜியை எடுத்து மடியில வச்சுட்டு கொஞ்சி லாலன பாலனை பண்ணி தலைய தடவி கொடுத்து அப்புறம் இப்படி இப்படி பண்ணி இப்படி அப்புறமா ஆயிடுத்து. நான் அன்னைக்கு தினம் முடிஞ்சிடுத்து. இன்னொரு தடவை என்ன ஆகுது, ஷீனாஜி எங்க இருக்கானோ அது பக்கத்துல பின்னாடி ஒரு சின்ன ஜன்னல் ஒண்ணு இருக்கும் பக்கத்துல. அந்த ஜன்னல்ல ஒரு குரங்கு குட்டி எப்படியே நின்னுண்டு அது வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது ஷீனாஜியை பார்த்து. அது ஊ ஊ ஊ அப்படின்னு அது கத்துறது. உடனே ஸ்ரீராஜி பயந்து ஓ ஓ ஓ அப்படின்னு அப்படியோ அலறான், கத்துறான். உடனே பக்கத்திலேயே தான் இருந்தாரு விட்டல்நாத்ஜி. அவனே கேட்டாரு, "என்ன எதுக்குப்பா கத்துற?" "இல்ல அந்த குரங்க பார்த்தா எனக்கு ஒரே பயமா இருக்கு" அப்படின்னு சொன்னான். உடனே விட்டல்நாத்ஜி சொல்றார், "அம்மா நீ ராமாவதாரத்துல மலை மாதிரி பெரிய பெரிய குரங்கு கரடி இந்த பரிவாரங்களோடலாம் யுத்தத்துக்கு போயிருக்கே, ராவண யுத்தத்துக்கு போயிருக்கே, அதெல்லாம் உனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லையா? ராவணனைய சம்ஹாரம் பண்ணியிருக்க. இப்ப இந்த குட்டி சின்ன குட்டி இது இப்ப கத்திட்டு இது உனக்கு பயமா? உன்னை பத்தி எனக்கு ஒண்ணுமே புரியலையே" அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே ஷீனாஜி ஒரே கம்பீரமான குரல் எடுத்து பேசுறார். உடனே அவர் சொல்றார், "இந்த பாருப்பா, உன் பாவத்தை முதல்ல நிச்சயம் பண்ணிக்கோ. நீ என்னட்ட பாலபாவமா இல்ல மாத்துரிய பாவமா இல்ல ஐஸ்வர்ய பாவமா, நீ அதை தீர்மானம் பண்ணிக்கோ. நீ என்ன பகவான் நினைச்சேன்னு வச்சுக்கோயேன், நீ ஐஸ்வர்ய பாவம் என்கிட்ட வச்சியானா நான் இந்த குரங்கு குட்டி என்ன காலனுக்கு காலனை கூட நான் ஒழிச்சிடுவேன். மகாகாலனையும் சம்ஹாரம் பண்ணிடுவேன். ராவணனையே சம்ஹாரம் பண்ணவனா நான் ஏன் இந்த குரங்கு குட்டிக்கு பயப்பட போறேன்? நீ என் மேல என்ன பாவம் வச்சிருக்கியோ அது போலதான் இருக்கும் என் லீலையும் உன்னோட. நீ என்கிட்ட குழந்தை பாவம் தானே வச்சிருக்க, என்ன லாலனை பாலனை பண்ற.
அப்ப நான் அந்த பாவத்துல தானே நான் உன்னோட பிரத்தியா இருக்கணும். அப்ப நீ என்ன பண்ணணும்? அந்த குரங்கு குட்டிய விரட்டணும். புரியுறதா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். உடனே சிரிச்சுக்கிறார் விட்டல்நாத் குசைன்ஜி. அப்புறம் அந்த குரங்கு குட்டிய விரட்டி விடுறார். இவருடைய பாவத்தையும் புரிஞ்சுக்கிறார். பகவான் எப்படி இருக்கான் அப்படின்றதையும். அவன் பகவானா ஐஸ்வர்ய பிரபாவத்துல இருக்க வேண்டாம். நம்ம இவர் வச்சிருக்கிற வாத்சல்யத்துக்கு நம்ம இந்த குழந்தை பாவத்திலேயே இருப்போம்னு அவர் லீலா பண்ணிட்டு இருக்கார். இந்த சய்யா பூஷன் பண்ணார் இல்லையா? அந்த மாதிரி இன்னொரு ஒரு ரசனையான ஒரு லீலா. ஒரு தடவை மார்கழி மாசம். மார்கழி மாசம் நல்லா புழுக்கமாவும் இருக்கும். நடுராத்திரில குளிர் எடுக்கவும் ஆரம்பிக்கும். பனியில குளிரும் இருக்கும். இப்ப டாக்கூர்ஜிக்கு சயன ஆரத்தி ஆறுது. சயன ஆரத்தி ஆயிட்டு படுக்க போடுற நேரம் வந்தது. இவ்வளோ நேரம் குளிர் இல்லாததுனால இவர் என்ன பண்ணார், ஸ்ரீநாத்ஜிக்கு ரஜாயி, கம்பளி இதெல்லாம் எதுவுமே வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு வெறும் படுக்கையை மட்டும் போட்டு தயார் பண்ணிட்டு, ஒருவேளை ராத்திரில குளிர் வருதே, அந்த மாதிரி வந்தா காலுக்கு அடியிலேயே ரஜாயை ரெடியா போத்திக்கிற மாதிரியும் வச்சுட்டு எல்லா சேவாலாம் முடிஞ்ச உடனே கிளம்பி போயிட்டார். பகவானை தயார் பண்ணி சயனத்துல விட்டுட்டு பக்கத்திலேயே ஒரு அறை இருக்கு. அந்த அறையில போய் இவர் தங்கிப்பார். நடுராத்திரி 2 மணி இருக்கும். சரியான குளிர். இவருக்கே போத்திக்கணும் மாதிரி இருக்கு. உடனே இவர் போத்தின்றார். போத்தின்ற உடனே சரி என்னடா அது ஒரு போர்வை போத்திண்டு குளிர் அடங்கல. சரி நம்மளுக்கே இப்படி குளிர்றதே. அவன் ஸ்ரீநாத்ஜி என்ன பண்றான்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சுட்டு கிடுகிடுன்னு இந்த மனசுல அந்த பிரேரணையை உண்டாக்குறான் பகவான். உடனே என்ன பண்றார், அந்த வேளையில போய் ஸ்நானத்தை பண்ணிட்டு கர்ப்ப கிரகத்துக்குள்ள போய் பார்த்தா கிட்டு 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 கிட்டுன்னு பல்லெல்லாம் அப்படியே கெட்டிட்டு போறது, நடுங்கின்னு படுத்துட்டு இருக்கான். உடனே இவர் ஜே ஏம்மா என்ன பண்றது? ஏன் ரஜாயை தான் நான் கால் மாட்டுல வச்சேனே, நீ அதை எடுத்து போத்திக்கலையா? பியாரே ஏன்டா இப்படி நடுங்குற அப்படின்னு சொன்ன உடனே, நான் நடுராத்திரில இந்த மாதிரி குளிரும் தெரியும். அதனால தானே நான் ரஜாயை தயாரா தானே வச்சுட்டு போயிருக்கேன். அதை எடுத்து நீ போத்திக்காம இப்படி குளிர்ல நடுங்கிண்டு இப்படி நீ கஷ்டப்படலாமா? இது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இல்லையா? அப்படின்னு சொன்ன உடனே டாக்கூர்ஜி ரொம்ப கோவமா, குசைன்ஜி நான் கேட்கறதுக்கு முதல்ல நீங்க பதில் சொல்லுங்க. உங்களுக்கு என்னிடத்துல என்ன மாதிரி பாவம் இருக்கு? பாலபாவம். பாலபாவம் தானே இருக்கு. அப்ப சொல்லுங்க, ராத்திரி 2 மணிக்கு குளிர் எடுத்தா குழந்தையே தானே போய் எடுத்து போத்திக்குமா? அம்மா தானே குழந்தைக்கு போத்தி விடணும். அப்ப நீங்க ஏன் இப்படி பண்ணு? ஆமா ஆமா அம்மா தான் போத்தி விடணும். சரி அப்படின்னா உங்க பாவத்துக்கு ஏத்த மாதிரி தானே நான் லீலா பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ன பெரியவனா நினைச்சேள் அப்படின்னு வச்சுக்கோங்க. கால் மாட்டுல இருக்கிறது என்ன? அலமாரியில இருந்து கூட நான் எடுத்து போத்திக்கலாம் இல்லையா? நீங்க என்ன குழந்தைன்னு நினைச்சுட்டு இருக்கேன். நான் எப்படி போய் அலமாரிக்கு போய் எங்கேருந்து எடுத்துன்னு வந்து போத்திக்க முடியும்? இல்ல கால் மாட்டுல இருக்கிறத தான் நான் எப்படி எடுத்து போத்திக்க முடியும்? உங்க பாவம் தானே. அப்ப நான் குழந்தை தானே அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டவுடனே ஆமா ஆமா ஜே நான் செஞ்சது தப்பு தான். நானே போத்தி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போத்தி விட்டு உச்சி மோர்றார். உச்சி மோந்துட்டு இப்படித்தான் கையாலேயே சகல சேவைகளையும் தாய் யசோதா மாதிரி நின்னுண்டு எல்லாம் பண்றார். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு புத்திரவாத்சல்யம் அவர் மேல வச்சிருக்காரு. அப்படி லாலனா பாலனா பண்றார். இன்னொரு ஒரு லீலா நடக்கிறது. அப்ப என்ன கண்ணையா கிட்ட இவர் புத்திரவாத்சல்யம் வச்சிருக்காரு. அப்ப ராதை யாரு இவருக்கு? மருமக தானே. ஒரு நாளைக்கு பிருந்தாவனத்துல எல்லா சந்துக்களும், அதாவது இந்த ராதா வல்லப்ஜின்னு ஒரு கோயில் இருக்கு எங்க பிருந்தாவனத்துல. அதுக்கு பக்கத்துல பார்த்தேன்னா ஆனந்திபாய் சரித்திரம் ஏற்கனவே போட்டிருக்கேன். ஆனந்திபாயின்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த ஆனந்திபாயில இன்னைக்கும் ஒரு சித்திரப்பட்டம் இருக்கு கோயில் பிராகாரத்துல. சுத்தி வரும்போது பாக்கலாம், ஆனந்திபாய் தன்னுடைய 2 தொடையிலையும் ஒரு பக்கம் கிருஷ்ணனா ஒரு பக்கம் ராதைய வச்சுட்டு இருக்கா. அப்படின்னா என்ன? இந்த பக்கம் தன்னுடைய புத்திரன், அந்த பக்கம் மருமகள். அப்படி வச்சு அவ லாலனம் பாலனம் பண்றா. இப்படி கோகுலத்துல இவர் இருக்கார். வெளியில வராண்டால உட்கார்ந்துட்டு இருக்கார். அன்னைக்கு அவர் கோகுலத்துக்கு போயிருக்கார். கோகுலத்துல வாத்து வாசல்ல வெளியில வராண்டால உட்கார்ந்துட்டு இருக்கார். இந்த வளையல் விற்கிறவ ஒருத்தி வரா. அவன் இவரை பார்த்த உடனே நமஸ்காரம் பண்றா. பண்ண உடனே என்னம்மா அப்படின்னு கேட்கிறாரு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கம் வந்தேன், அதனால சரி வளையல் அடிக்கிட்டு போலாமே. ஆமாமா நேரா உள்ள போ. எல்லா பேரும் எல்லாரும் எல்லா மருமகளும் உள்ளதான் இருக்கா. 7 மருமகள், 7 பையன் இல்லையா? அதனால 7 மருமகள்
7 பேரும் அங்க தான் உள்ள தான் இருக்கா. அதனால எல்லா மருமகளும் உள்ள தான் இருக்கா. அதனால போய் அவளுக்கு வளையல் அடிக்குது." அப்படின்னு சொல்றார். அவளும் உள்ள போறா. எல்லாரும் ஒருத்தரா வராரு. எல்லா கையிலயும் வளையல எடுக்கிறா. அப்போ அதுல ராதையும் வரா. வந்து அதியவனம், அதிசௌந்தரியம், சுருசுருளான கேசம், கோமளமான விரல்கள், கை, அதுல மருதாணி பூச்சு. அவ கையிலயும் வளையல அடுக்குறா. அடுக்கும்போதே இவளுக்கு ஏதோ ஒரு ஒரு சுகம் உண்டாருது அந்த கைய தொட்டு அடுக்கும்போது, வளையல்காரி. அப்புறம் ராதா அந்தர்த்தியானம் ஆயிட்டா. அடுக்கி முடிச்சாச்சு. வெளியில வந்தா. உடனே அவர் கேட்டாரு, "அம்மா நான் எவ்வளோ பணம் குடுக்கணும்?" அப்படின்னோனே, "8 பேருக்கு அடுக்கியிருக்கேன்." "என்ன 8 பேரா? என்ன கணக்கு சொல்ற? சரியா கணக்கு சொல்லுமா? 7 மருமகள் தாம்மா எனக்கு. 7 பையன்கள், 7 மருமக தான். 7 பேருக்கு தானே நீ அடுக்கியிருக்க." "இல்ல சுவாமி, நான் 8 பேருக்கு அடுக்கினேன்." "இல்லம்மா எனக்கு 7 பேர் தான்." "அப்ப நான் என்ன பொய் சொல்றேன் அப்படின்னு சொல்றேளா? 8 பேர் வந்தா 8 பேர் கையிலயும் 2 கைக்கும் 2 டசன் வளையல் நான் அடுக்கியிருக்கேன். நீங்க வந்து நான் எது பேர்ல இப்ப சத்தியம் பண்ணணும் சொல்லுங்கோ?" "நான் சத்தியம் பண்றேன். நீங்க நம்பாட்டா பரவால்ல. நீங்க குடுத்தா குடுங்கோ பணத்த, இல்ல விட்டா விடுங்கோ. சரி நீங்கள் பணம் குடுத்தால் குடுங்கள். 7 பேருக்கு குடுங்கள். இல்ல 6 பேருக்கு குடுங்கள். இல்ல 5 பேருக்கு குடுங்க. இல்ல குடுக்காமயே கூட இருங்கோ. ஆனா நான் 8 பேருக்கு தான் கையில வளையல் அடுக்கி விட்டேன்." அப்படின்னு சொன்ன உடனே அன்னைக்கு ராத்திரி பூரா இவருக்கு 8 பேருக்கு காசு குடுத்து இவர் அனுப்பிச்சுட்டார். ஆனா இவருக்கு அவ அந்த மாரி பொய் சொல்றவளும் கிடையாது. ஆனா என்னத்துனாலன்னு தெரியலையே, யார் வந்தது? என்ன என்ன ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு இதே ஞாபகத்துல புசைஞ்சு படுத்துன்னு தூங்கிட்டார். ராத்திரி கனவுல வந்தா, "ஸ்ரீநாத்ஜி உங்களுடைய மகன்னா, அப்ப நான் யார் உங்களுக்கு? சொல்லுங்கோ" அப்படின்னு கேட்டா. உடனே அவ வந்து, "சந்தேகமே இல்லம்மா. நீதாம்மா என்னுடைய பகு. நீ தான் என்னுடைய மருமகள்." "சரி அப்படின்னா நீங்க என்ன மனசால ஏத்துக்கலையா?" நான் "ஏம்மா அப்படி சொல்ற? நான் அப்படிலாம் சொல்லக்கூடாதும்மா. நீதாம்மா எனக்கு எல்லாமே." அப்படின்னு சொன்னேன். "அப்ப நீங்க 7 பேருக்கு தானே வளையல் அடுக்க சொல்லி அவ 8 பேருக்குன்னு சொன்னா கூட, நீங்க இல்ல 7 பேர் தான். அப்ப என் ஞாபகம் உங்களுக்கு வரவே இல்ல இல்லையா? அப்புறம் நானே தான் வந்தேன். நானே அடுக்கிண்டு போனேன். நீங்க எவ்வளோ நாழி வளையல்காரிகிட்ட வாக்குவாதம் பண்ணேன். நான் உங்க மருமகள் தானே! அதனால தானே வந்து நான் வளையல் அடுக்கிண்டேன்." அப்படின்னு திரும்பியும் குழந்த மாரி சொல்லவே, "ராதே நீ கஷ்டப்படாதம்மா, நீ துக்கப்படாத. நான் அவளுக்கு பணம் குடுத்து அனுப்பிச்சுட்டேன்." அப்படின்னோனே ராதா அந்தர்த்தியானம் ஆயிட்டா. உடனே தூக்கம் கலைஞ்சு போயிடுத்து. தூக்கமே பிடிக்கல. விடிய காத்தால எழுந்து குதிரை மேல ஏறி சவாரி பண்ணிட்டு கோவர்தனத்துக்கு வந்து மங்கள ஆரத்தி. அதுக்கு வந்துட்டார். வந்து மங்கள ஆரத்தி பண்ணும்போது ஸ்ரீநாத்ஜிய பார்க்குறா. அங்க அந்த 2 டஜன் வளையல். அழகு அழகு கலர்ல அப்படியே அவ கையில அப்படியே ராதையோட கையில இருக்கிறத பார்த்த உடனே கண்ணீரா விட்டார். ராதையிட்ட மன்னிப்பு கேட்டார். இதுலேருந்து அவருடைய புத்திர பாவம் புஷ்டியாருது இல்லையா? நாம வந்து பகவான் மேல என்ன பாவம் வச்சிருக்கோம் அப்படின்றத விட, அந்த பாவத்துக்கு அந்த பகவான் அத ஏத்துண்டான் அப்படிங்கும்போது தானே அது உறுதியானா தானே அது புஷ்டி ஆகும். இத சொல்லிட்டு வரும்போது, இவருக்கு வந்து டோங்கரேஜி மகாராஜனுடைய ஞாபகம் வருதாம். அவர் சொல்றார், ஒரு 40, 50 வருஷத்துக்கு முன்னாடி டோங்கரேஜி மகாராஜ்ன்னு ஒரு பெரிய சந்த் மகாராஜ் இருந்தார். ஏற்கனவே நம்ம அவர பத்தி சொல்லியிருக்கோம். இவர் வந்து ஸ்ரீபாகவதம், ஸ்ரீராமாயணம் இந்த கிரந்தங்கள்லாம் பிரவச்சனம் பண்ணும்போது, அப்படியே கண்லேருந்து தண்ணீர் தார தாரையா பெருகும். ஆனா, இவர் வந்து யாரு எந்த இடத்துல பிரவச்சனம் பண்ணாலும், இவர் ஒரு பைசா கூட அவர் வாங்கிக்கவே மாட்டார். அத வந்து அப்படியே கை காமிச்சுருவார். அது ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டுக்கு போய் சேரும். ஏதாவது ஒரு அநாத இல்லத்துக்கோ இல்லன்னா கோஷாலைக்கு அப்படியே அந்த பணத்த குடுத்துருவார். கையால பணத்த என்னைக்குமே அவர் தொட்டதே கிடையாது. அவருடைய ரசம் வந்து அவ்வளவு ரொம்ப அற்புதமான ரசம். அந்த ரசப்பிரவாகத்துல அப்படியே கேட்கிறவாள மூழ்கடிக்க வச்சுருவார். அது அற்புதமா இருக்கும். டோங்கரேஜி மகராஜுக்கு வந்து கதைக்கு நடுவுல வடநாட்டுக்காரெல்லாம் அவ வந்து ம் பாகவதமோ, ராமாயணமோ பிரவச்சனம் பண்ணும்போது நடுவுல நடுவுல பாட்டுக்கள்லாம் பாடுவா. கீர்த்தன் பண்ணுவா. ஆனா, இவருக்கு வந்து ஒரே கீர்த்தன் தான் பண்ணுவாரு. எப்பவுமே இவர் கதை பண்ணும்போது. கோவிந்த் மேரோ ஹை, கோபால் மேரோ ஹை, बांके बिहारी नंदलाल मेरो है, கோவிந்த் மேரோ ஹை, கோபால் மேரோ ஹை. இது ஒண்ணுதான் எப்பவுமே பாடிட்டு இருப்பார். அப்ப அவருக்கு ரொம்ப வேண்டியவர். எல்லா பிரவச்சனத்துக்கும் போயிடுவாரு. அவருக்கு ரொம்ப ஆப்தமானவர். அவரு ஒரு நாளைக்கு கேட்டார்.
நீங்க உங்களுடைய கதைக்கு மத்தியில ஒரே ஒரு கீர்த்தன் தான் பாடுறாரு எப்பவுமே. ஏன் வேற எதுவுமே உங்களுக்கு தெரியாதா? எதுவுமே வேற எந்த பாட்டுமே பாடுறதே இல்லையே! அப்படின்னு கேட்டவுனே அவருடைய கண்லேருந்து அப்படியே கண்ணீர் பெருகித்து, தழுதழுத்த குரல்ல அவர் சொன்னார், "முதல்ல இந்த பாட்டு நான் பாடுறேனே, கோவிந்த் மேரே ஹோய, கோபால் மேரே ஹோய, பாங்கே பிஹாரி நந்தலால் மேரே ஹோய" அப்படின்னு நான் இந்த கீர்த்தன் பாடுறேனே, இந்த கீர்த்தனுக்கு பாங்கே பிகாரி நந்தலால் மேரோஹேன்னு நான் சொன்னதுக்கு, திரும்பி பாங்கே பிகாரி டோங்ரேஜி மகராஜ் மேரோ ஹே அப்படின்னு சொல்லட்டும். அப்பதான் இந்த பாட்டு முடியும். என்ன மாரி அற்புத பாவம் பாருங்கோ! அவர் எப்படி எதிர்பார்க்கிறார் பாருங்கோ! அப்படி நம்ப என்ன பாவம் வருமே பகவான் மேல வச்சாலும், அந்த பிரதிபாவம் நம்மளுக்கு திரும்பி கிடைக்கும்போது தானே, அந்த அந்த சம்பந்தம் வந்து புஷ்டி ஆறுது. அததான் இவர் டோங்க்ரேஜி மகாராஜ் சொல்றார். அப்படி டாகூர்ஜி உசைன்ஜி மேல அப்படி ஒரு பாவம் வச்சிருந்தாரு. இவர் என்ன புத்திரா வாத்சல்யம் இவர் வச்சிருந்தாலும், அவர் திரும்பி தன்னுடைய தாயார் மாரி, யசோதாம்மா மாரி இவர் நினைச்சாரே, அதுதானே அவருக்கு ஒரு பெரிய இது. அயோத்தியால ஒரு பெரிய பண்டிதர் இருந்தார். அவருடைய பேர் வந்து உமாபதிஜி அப்படின்னு பேரு. அவருக்கு வந்து ஆத்மால வந்து வசிஷ்ட ரிஷின்னு ஒரு பாவம். தன்னை எப்பவுமே வசிஷ்ட ரிஷின்னு தான் அவர் நினைச்சுப்பார். அப்போ ராமன் சிஷ்யன் தானே ஆறாரு இவருக்கு. பிரதிதினம் கனக பவனுக்கு வருவார். கனக பிஹாரிஜிக்கு தரிசனம் போகும்போதெல்லாம் டெய்லி மாலை கழுத்துல போட்டுண்டு தான் போவார். உள்ள போன உடனே அந்த கழட்டி பூசாரிட்ட குடுத்துட்டாருன்னா, அவர் என்ன பண்ணுவார், அத கனக பிஹாரிக்கு அப்படியே அந்த மாலைய போட்டுருவார். இந்த பாவம் வந்து இவருக்கும் பூசாரிக்கு மட்டும் தான் தெரியும். உமாபதிஜிக்கும் பூசாரிக்கு மட்டும் தான் இந்த பாவம் என்னன்றது புரியும். ஆனா, அவரும் அந்த மாலைய வாங்கி அணிவிச்சுடுவார். சில நாளுக்கு பின்னாடி என்ன ஆச்சுன்னா, இது ஒரு பெரிய சர்ச்சையா கிளம்பித்து அந்த ஊர்ல. பகவானுக்கு வந்து நம்ப வந்து புது மாலை தானே அணிவிக்கணும். அத விட்டுட்டு இவர் அணிந்து கழட்டின மாலைய எடுத்து பகவானுக்கு போடலாம் அப்டின்னா, இந்த புசாரிஜியும் அது அந்த மாரியே பண்றார். இப்போ நாளைக்கு என்ன பண்ணுவா, சில பேர் நான் தான் தசரதர் பாவத்துல வந்திருக்கேன் அப்டிம்பா. சில பேர் நான் விஸ்வாமித்திர பாவத்துல வந்திருக்கேன் அப்டிம்பா. இதெல்லாம் எங்கேயாவது சரியா வருமா? கோவில்ல இந்த மாரிலாம் இதெல்லாம் ஊக்குவிக்கலாமா? இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. உடனே உமாபதிஜிய கூப்பிட்டு விசாரிக்கிறா. உடனே உமாபதிஜி சொல்றார், "நான் வந்து மனசால இப்படிலாம் பண்ண மாட்டேன். இது அபராதம் தான். ஆனா என் பாவம் இப்படி இருக்கே நான் என்ன பண்ண முடியும்? நான் வந்து இந்த மாரி நான் போட்டுண்டு திரும்பி அந்த மாலைய அவருக்கு போட்டா தான், கனக பிகாரிஜிக்கே ஒரு சுகம் கிடைக்கிறது." அப்படின்னு இவர் சொன்ன உடனே அத பிடிச்சுன்ட்டா ஊர் ஜனங்கள்லாம். அன்னைக்கு வந்து கண்டிப்பா நீங்க மாலைய போட்டுண்டு வரக்கூடாது. நீங்க கையில தான் மாலை எடுத்துன்னு வரணும். என்ன ஆறுதுன்னு நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஜனங்கள் மொத்த பேரும் கூட்டிட்டா, இவர் உமாபதிஜி மாலைய அன்னைக்கு கையில கொண்டு வரார். உடனே மாலைய வந்து இந்த பூசாரி வந்து இந்த உமாபதிஜி கையிலேருந்து வாங்கி பகவானுக்கு அணிவிச்சுட்டே தான் இருக்கார். 10 தடவ எடுத்து மாலைய போட போட திரும்பி மாலை கீழ விழுந்துட்டே இருக்கு. அப்படியே கீழ விழுந்துருது. உடனே இப்போ உமாபதிஜி சொல்றார், "இல்ல நீங்க அந்த மாலைய என்கிட்ட குடுங்க" அப்படின்றார். தன் கழுத்துல போட்டுன்ட்டார். போட்டுண்டு இப்ப அத கழட்டி எடுத்து இவர்கிட்ட குடுத்து, "இப்ப போடுங்கோ" அப்படின்றார். போட்டவுடனே அப்படியே மாலை டக்குன்னு கழுத்துல அப்படியே நின்னுடுத்து. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். கீழயே விழல. அரே! இவருடைய பாவம் நெஜந்தான் போல இருக்கு. இப்ப பகவான் ஏத்துன்ட்டானே! அப்படின்னு சொல்லிட்டு அவர கொண்டாடுறா. இந்த பாவத்துக்காக இந்த கதைய சொல்றார். ஒரு தடவ அந்த ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். எங்க அயோத்தியில ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு இந்த உமாபதி ஜியோட விஷயம்லாம் புரியும். இவர் வந்து தன்னை வந்து வசிஷ்டர்ன்னு சொல்லிக்கிறது. இவர் மாலை குடுத்தாருன்னா, அதான் பகவான் வந்து தான் போட்டுண்டா தான் பகவான் போட்டுப்பான். இதெல்லாம் தெரியும். பகவானே இப்படி இவருக்கு ஒரு பெரிய மதிப்பு வச்சிருக்கும்போது, இவர் பெரிய ஆத்மா தான் இவர். அதனால நம்ம இன்னைக்கு புது அரண்மனை கட்டப்போறோம். இந்த அரண்மனைக்கு பூமி பூஜை போட்டு ஆரம்பிக்கணும். இந்த பூமி பூஜைக்கு உமாபதி பண்டித்த வந்து நம்ம கூப்பிட்டு அனுப்புவோம். அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையால முதல் கல்ல எடுத்து வைக்கட்டும். அவர் தான் இன்னைக்கு பூமி பூஜை பண்ணி வைக்கணும். அதனால அவர கூப்பிட்டு அனுப்பினேன். உமாபதி பண்டிட்ஜி வந்து கிளீனா உட்கார்ந்த இடத்துலயே சொல்லிட்டாரு, "இல்லப்பா நான் மாரிலாம் வர வழக்கம் கிடையாது. நான் வரமாட்டேன்." அப்படின்னு சொன்ன உடனே ராஜா கிட்ட போய் இவ சொல்றா. இந்த மாரி அவர் வந்து நான் வரத்துக்கு இல்ல அப்படின்னு சொல்றார். அப்படின்னு சொல்லிட்டு. உடனே திரும்பி ராஜா வந்து என்ன காரணம்னு கேட்டுன்னு வாங்கோ அப்படின்னு அனுப்புறார். உடனே அவர் சொல்றார், "நான் ராமனுக்கு மட்டும் தான்ப்பா புரோகிதன். நான் ராஜ புரோகிதன். அதனால ராஜாராமனுக்கு மட்டும் தான் நான் வந்து கைங்கரியம் பண்ண முடியுமே தவிர, என்னுடைய தாசியம் எல்லாம் அவனுக்கு ஒருத்தனுக்கு தானே தவிர,
மத்த ராஜாக்களுக்கெல்லாம் நான் செய்யணுன்ற அவசியம் இல்லப்பா. அது தெளிவா சொன்னேன்னு போய் சொல்லிடு ராஜா கிட்ட அப்படின்னு சொல்லிறார். உடனே அவன் வந்து இந்த மாரி அவர் சொல்றார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றார். உடனே ராஜாக்கு தெரியும் உமாபதி வந்து பெரிய சந்து, அவர் பெரிய பக்து. இதெல்லாம் அவருக்கு தெரியும். ஆனா, சரி அப்ப அவரு ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அவர் ஒரே ஒரு காரியம் மட்டும் பண்ணட்டும். வந்து கல்ல மட்டும் அவர் கையால கல்ல மட்டும் அடுக்கி குடுத்துட்டு போயிட்டும். மீதியெல்லாம் கூட நம்ம யாரையாவது வச்சு பண்ணிக்கலாம். அவர கூப்பிட்டு அனுப்புங்க. நான் கூப்பிட்டேன்னு சொல்லுங்க போங்கோ. அப்படின்னு சொன்ன உடனே, மீதிலாம் நான் ராஜாங்க புரோகிதர வச்சு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறார். சொன்ன உடனே இப்படி ராஜா சொல்றாருன்னு வந்து உமாபதி கிட்ட சொன்ன உடனே திரும்பியும் உமாபதி சொல்றார், "இல்ல, இல்ல அதெல்லாம் முடியாது." உடனே ராஜா சொல்றார், "சரி நான் அதுக்காக 7,50,000 அவருக்கு நான் வச்சு தரேன். அப்படின்னு போய் சொல்லுங்கோ." அப்படின்னு சொல்றார். அவர பல்லக்குல ஏத்தின்னு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியை அனுப்புறாரு இந்த தடவ. அனுப்பின உடனே உமாபதி பண்டிதர் சொல்றார், "ராஜா 7,50,000 இல்ல. பூரா ராஜ்யத்தையே கூட எனக்கு எழுதி வைக்கட்டும். நான் ராமனை தவிர வேற யாருக்கும் கர்ம காண்ட காரியங்கள் பண்ண முடியாது. நான் புரோகிதம் பண்ண மாட்டேன். என் தாசியம், என் கைங்கரியம் எல்லாம் அந்த ஸ்ரீ ராஜாராமனுக்கு மட்டும்தான். அவன்தான் என்னுடைய எஜமான். அவன்தான் என்னுடைய ராமன். என் நியமம் அப்படி இருக்குப்பா. எனக்கு ராஜாவுக்கு பண்ணக்கூடாதுன்னு இல்ல. என் நியமம் அப்படி இருக்கு. அதனால ராஜா கோபிச்சுக்க வேண்டாம்னு சொல்லுங்கோ." அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சுட்டார். இப்பேற்பட்ட இந்த மாதிரி ஒரு நிஷ்டை இருக்கிற பக்தங்கிட்ட பகவானும் பிரசன்னமா தானே இருப்பார் அப்படின்னு சொல்றார் இவர். இந்த விட்டலாத் கொசைஞ்சி வந்து நன்னா பாடுவார் கூட. அவருக்கு ராகங்கள்லாம் ரொம்ப நன்னா வரும். ரொம்ப நன்னா பாடுவார். அஷ்டசாப் அப்படின்னு சொல்லிட்டு 8 கவிகளை இவர் ஸ்ரீநாத்ஜிக்காக நியமிச்சார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த அற்புத சேவா, அந்த ராகு சேவா, அந்த பாட்டு பாடுற அந்த சேவா ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஸ்ரீநாத்ஜி கிட்ட போனா இருந்து கேட்டுட்டு வரணும் அதெல்லாம். ஒரு தடவை வந்து ஸ்ரீநாத்ஜிக்கு போக்லாம் தயார் பண்ணி எல்லாம் பெரிய தாம்பாளத்துல ரெடியா வச்சிருக்கா. அதுல பார்த்தானா ஒரு சின்ன இத்துணூண்டு ரொம்ப சின்ன ஒரு பூச்சி வந்துடுத்து. வந்த உடனே சேவாலாம் முடிஞ்சுது. அவர் வந்து என்ன பண்ணார், நேரா வீட்டுக்கு போனார். வீட்ல இருப்பவர்ட்ட சொல்றார், "நான் சேவா எல்லாத்தையும் விட்டுட்டு சந்நியாசம் வாங்கிக்க போறேன்." அப்படின்னு சொல்றார். "ஏன் என்ன ஆச்சுன்னு?" "இல்ல எனக்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுத்து. இப்படி வந்து ஒரு சேவால ஒரு திருஷ்டி இல்லைன்னா அப்புறமா அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்ல. நான் இருக்கும்போது என் கண் முன்னாடியே இப்படிலாம் நடந்தா எப்படி?" இந்த மாரி "என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்டவுடனே, "இல்ல இந்த மாரி இந்த அபோகா அர்ப்பணம் பண்ணும்போது இந்த மாரி சின்ன பூச்சி அதுல புழு பார்த்தேன் நானு. அதனால நான் காஷாயம் கட்டிட்டு சன்னியாசியா போயிடுறேன்." அப்படின்னு சொல்றார். உடனே அவள்லாம் கால்ல விழுந்து, "இல்ல, இல்ல நீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க. நாங்க ஸ்ரத்தையா இருந்து பார்த்து எல்லாம் செய்றோம்." அப்படின்னு அவள்லாம் சொல்லிடுறா. சரி, ரொம்ப நாராஜ் ஆயிட்டார் இந்த விஷயத்துல அவர். அதுக்கப்புறம் ஸ்ரீநாத்ஜிக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அன்னைக்கு ராத்திரி சயன ஆர்த்தி பண்ணிட்டு கிளம்புறார். ஸ்ரீநாத்ஜி என்ன பண்ணார், இவருடைய அங்கவஸ்திரத்தை பிடிச்சு இழுத்தார். உடனே "என்ன?" அப்படின்னு கேட்டார் குசைஞ்சி. கேட்ட உடனே அவர் சொன்னார், "நீங்க என்னவோ வாங்க போறேன், கடைக்கு போறேன் காவி துணி வாங்குறதுக்குன்னேளே, அப்ப எனக்கும் சேர்த்து கூட 2 மீட்டர் வாங்கிட்டு வாங்கோ." அப்படின்னு சொல்றாங்க ஸ்ரீநாத்ஜி. உடனே ஏன்னா நீங்க பாபாஜி ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நானும் அந்த மாதிரி ஆயிட வேண்டியதுதான். உங்களுக்கு சந்நியாசம் அப்படின்னா அப்புறம் நான் என்ன ஆகுறது அதுக்கப்புறம்? அதனால நீங்க சந்நியாசம் வாங்கின்ட்டாலா நானும் வாங்கின்றுவேன். அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து சிரிக்கிறார். சிரிச்ச உடனே அப்போ ஸ்ரீநாத்ஜி சொல்றான், "கோபம்லாம் ஒண்ணும் இல்லையே. அந்த மாரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. என்ன விட்டுட்டு போகக்கூடாது நீங்க. நீங்க இல்லாத இடத்த நெனச்சு பார்க்கவே என்னால முடியல. இந்த கோயிலே அப்புறம் சூனியமா ஆயிடும். நீங்க இல்லன்னா என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ல தண்ணீய விட்டுன்னு அழுதுட்டான். உடனே ஸ்ரீநாத்ஜிய இழுத்து அணைச்சுன்ட்டார். அணைச்சுண்டு, "இல்லப்பா, என்னப்பா நீ இப்படி என் மேல இப்படி ஒரு அலாதியான பிரியம் வச்சுருக்கியேப்பா! இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? எனக்கே தெரியலையே! இந்த உன்னுடைய இந்த வாத்சல்யத்துக்கு என் மேல நீ காட்டுற அன்புக்கு பிரதியா நான் என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லி. இவர் வந்து கோகுலத்திலேயும் போய் இருப்பார். இங்கேயே பக்கத்து ரூம்லயும் இருப்பார். சில நாள் கோகுலத்துல தன் ஆத்துக்கும் போவார். அங்க போனாருன்னா, காலையில எழுந்த உடனே மங்களாக்கே கோடால குதிரையில கிளம்பி வந்துருவார். வந்து ஆர்த்தி சேவா இன்னைக்கு வரைக்கும் வல்லப குலத்துல இருக்கிறவா தான் பகவானுக்கு ஆர்த்தி மட்டும் இவா தான் பண்ணுவா. வேற யாருக்கும் விட்டு குடுக்க மாட்டா அத. ஸ்ரீநாத்ஜிக்கு ஆர்த்தி எல்லாம் பண்ணுவார்.
இப்படி வைபவமா சீனாஜிய வச்சு கொண்டாடுறார் இவர். ஜனங்கள்லாம் ஆகர்ஷணம் ஆயி சாரியா எல்லா ஊர்லேருந்தும் வரா. எல்லாருக்கும் காரிய சித்தியாருது. ஒரு தடவை என்ன ஆச்சு, விட்டல்நாத்ஜிக்கு எப்படி கௌடிய பக்தர்கள்கிட்ட, கௌராங்க மகாபிரபு கிட்ட பிரியம் உண்டோ, அந்த மாரி ஸ்ரீநாத்ஜிக்கும் கௌராங்க பிரபுவுடைய சிஷ்யர்கள் இவ பேர்லலாம் ம் ரொம்ப பிரேமம் உண்டு இவருக்கு. ஒரு தடவ வந்து ஸ்ரீநாத்ஜி மதுரால போய் 1 மாசம் தங்கியிருந்தார். அது என்னன்னா, அந்த சமயத்துல ஸ்ரீ கௌராங் மகாபிரபு வந்து பிருந்தாவனம் வந்திருந்தார். அந்த ஸ்ரீநாத்ஜி வந்து கிரி இது மேல மலை மேல தானே இருக்கு. கௌராங்கருடைய நியமம் கிரிராஜ் மேல கால் வைக்கக்கூடாது. அப்படின்றது தான் அவருடைய நியமம். அப்படின்னா அவருக்கு எப்படி ஸ்ரீநாத்ஜி தரிசனம் ஆவான்? அது கஷ்டம் இல்லையா? ஆனா மகாபிரபுக்கு தரிசனம் செய்யணுன்ற ஆசை என்னவோ பல மடங்கு இருக்கு. கீர்த்தன் அந்த மாரி பண்றார். என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. அந்த சமயத்துல தர்ஷனம் ஆகாட்டாலும் பரவால்ல. ஆனா நம்ம நியமம் மலை மேல கால் கிரிதாரியே சாட்சாத்து கிருஷ்ண ஸ்வரூபம் தானே. அது மேல நம்ம கால வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்காரு அவர். அந்த சமயத்துல யவன ஆக்கிரமிப்புலாம் இருந்த காலம் வந்து, அன்னைக்கு ராத்திரி ஸ்ரீநாத்ஜி என்ன பண்றான், மிலேச்சாயி அப்படின்றான். மிலேச்சர்கள்லாம் வந்துட்டா, இப்ப கோயில இடிக்க போறா, இந்த விக்கிரகத்தெல்லாம் உடைச்சு போட போறா, நான் என்ன செய்வேன்? நான் என்ன பண்ணுவேன்? என்னை யாரு இப்போ என்ன பண்ண போறேள்? என்னை எப்படியாவது வெளியில கூட்டின்னு போயிடுங்க அப்படின்னு கூச்சல் போடுறான் இவன். குழந்தை இல்லையா கத்துறான். உடனே ராத்திரியா ஸ்ரீநாத்ஜியை தூக்கிண்டு அங்க பக்கத்துல காட்டோலின்னு ஒரு கிராமம் இருக்கு. ஹோலி வந்து இப்பவும் அங்க ரொம்ப விமர்சையா நடக்கும். உடனே மகாபிரபு வந்து காட்டோலியில தானே தங்கி இருக்கார். உடனே இவருக்கு பிரேரணை ஆறுது, காட்டோலிக்கு கூட்டின்னு போங்கன்னு ஹிருதயத்துல. உடனே என்ன பண்றார், ராத்திரியா ஸ்ரீநாத்ஜிய காட்டோலி கிராமத்துக்கு அழிச்சுன்னு வந்துடுறார். 5-6 நாள் அங்கேயே இருந்தார். அப்போ ஸ்ரீநாத்ஜியோட தர்ஷன் கௌராங் மகாபிரபுவுக்கு ஆறுது. கீர்த்தனும் பண்றார். ஸ்ரீநாத்ஜியும் தன்னுடைய குஞ்சா மாலாயை வந்து மகாபிரபுவுக்கு கொடுக்குறார். பிரபு ரொம்ப ஆனந்தமா எழுறார். பூமிக்கும் வானத்துக்கும் குதிச்சு குதிச்சு கீர்த்தனம் பாடுறார், ஆடுறார். தன்னையே மறந்து போயிடுறார். இந்த யவன ஆக்கிரமிப்பும் நடக்கல. பிரபுவோட கௌராங்க மகாபிரபுவோட இருக்கணும்னு ஸ்ரீநாத்ஜி பண்ண லீலை இது. அதுக்காக தான் இவர் காட்டோலி கிளம்பி வந்தார் அப்படின்றது பின்னாடி குசைன்ஜி விட்டல்நாத்ஜிக்கு புரியறது. ஒரு தடவை அதே மாதிரிதான் திரும்பி ஒரு தடவை இவர் என்ன பண்ணார், மிலேச்சம் வந்துட்டான்னு ஒரு தடவை அதே மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா இன்னொரு தடவை இதே மாதிரி கத்துறா ஸ்ரீநாத்ஜி. உடனே விட்டல்நாத்ஜி என்ன பண்றார், விட்டல்நாத்ஜிக்கு வந்து ஒரு சிஷ்ய, அவளோட பேர் வந்து துர்காவதிஜி அப்படின்னு பேர். அந்த துர்காவதி தான் இந்த மதுரால வந்து அந்த திவ்ய பவனம் சொன்னேன் இல்லையா, அந்த 7 வீடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து இந்த விட்டல்நாத்ஜிக்காகவே தான் அவ வந்து கட்டி கொடுத்தா, அந்த 7 குழந்தைகளுக்கும் இருக்கட்டும்னு. அதுக்கு பேர் அதான் சத்கரான்னு பேர். 7 வீடு அது. என்னை மதுராக்கு எடுத்துன்னு போ அப்படின்னு ஸ்ரீநாத்ஜி சொல்றான். சரி, இந்த சத்கராக்கே கூட்டின்னு வந்துடுறார் ஸ்ரீநாத்ஜிய. கூட்டின்னு வந்துட்டார். வந்த உடனே இப்போ வந்து நான் எதுக்கு இங்க வந்தேன் தெரியுமா அப்படின்னு கேட்கிறார் விட்டல்நாத் குசைன்ஜி கிட்ட. உடனே என்ன அப்படின்னு கேட்டேன்னே, இப்ப ஷட்கோ சுவாமிகளுக்கும் தரிசனம் கொடுக்கணும், அதுக்காக தான் வந்தேன். ஏன்னா அவ என்னை பாக்குறதுக்கு மலை மேல ஏறி வரமாட்டா இல்லையா, அதனால அவளுக்கு என் தரிசனம் வேணும்னு ரொம்ப மனசுல அவ தாபப்படுறா. அதனால அவளுக்கு தரிசனம் கொடுக்கணும்ன்றதுக்காக தான் நான் இப்ப இறங்கி வந்தேன். அச்சனும் வரமாட்டா, யாரும் வரமாட்டா, நீ போய் முதல்ல அவளை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சொன்ன உடனே அவ்வளவுதான், ஸ்ரீநாத்ஜி நிமந்திரணம் பண்ணிட்டானா அப்புறம் என்ன இருக்கு. உடனே மதுராக்கு போய் உடனே கூப்பிட்டு அனுப்புறா அவளெல்லாம். பிருந்தாவனத்துக்கு வந்து கூப்பிட்டு அனுப்பிச்ச உடனே எல்லாரும் வரா. 1 மாச காலம் அங்க இருக்கான் ஸ்ரீநாத்ஜி. 1 மாச காலமும் அந்த ஷட்கோ சுவாமிகளும் மதுராலேயே தங்கி என்ன கீர்த்தன், என்ன பஜன், என்ன பாகவதம், என்ன லாலனம் பாலனம், ஆனந்தத்துக்கு அளவே கிடையாது. இந்த இந்த வர்ணனை வந்து கௌராங்க மகாபிரபு சைத்தன்ய லீலாமிர்தத்திலயும் இருக்கு. ஷட்கோஸ்வாமிலேயே ரகுநாத் கோஸ்வாமி கிட்ட வந்து ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. யாருக்கு? இந்த விட்டல்நாத் குசைன்ஜிக்கு. அவருடைய சத்சங்கத்துக்கு அடிக்கடி இவர் போவார். இவருடைய சத்சங்கத்துக்கும் அவரும் வருவார். ரகுநாத் கோஸ்வாமி வந்து ராதா குண்டுல தான் வசிச்சுட்டு இருந்தார். அப்போ ராதா குண்டுன்றது ஜத்திபுராலேருந்து எவ்வளோ கிட்டதானே. அதனால இவா சந்துக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்பப்போ வார்த்தாலாபம் பண்ணிப்பா. அடிக்கடி சத்சங்கத்துல பார்த்துப்பா. இந்த மதுர ரஸ் அவருடைய இதுல வந்து மதுர ரசம் தானே
அப்படியே பொங்கி வழியும். அந்த மதுர ரசத்துல அப்படியே மூழ்கி போயிடுவார் விட்டல்நாத் குசைன்ஜி இங்க வந்தார்ன்னா. அப்படி ஒரு பிரேம பாவம் அவளுக்குள்ள. அப்படி ஒரு மதுர பாவம் உண்டு அவருக்கு. இந்த இதகை வம்சமும் இதகை வம்சம் இருந்தார் இல்லையா? அவருமே இந்த மதுர ரசத்துக்காக ஸ்ரீநாத் இவரு அ விட்டல்நாத் குசைன்ஜி வந்து பெரிய கிரந்தமே மதுர ரஸ்கா ஒரு பெரிய கிரந்தமே எழுதியிருக்கார். ஸ்ரீஜி ஸ்துதின்னு ஒண்ணு பண்ணியிருக்கார் ரகுநாத் கோஸ்வாமி. அதுவும் ரொம்ப நன்னா இருக்குமா. இந்த ரகுநாத் கோஸ்வாமிக்கும் வல்லபாச்சாரியருடைய புத்திரனான விட்டல் குசைன்ஜிக்கும் ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் உண்டு. ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் உண்டு. ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒரு தடவ ரகுநாத் கோஸ்வாமிஜிக்கு வந்து வயித்து வலி, ஜுரம். அதனால ரொம்ப முடியாம போயிடுத்து அவருக்கு. இவருக்கு விட்டல்நாத் குசைன்ஜிக்கு சொல்லி அனுப்புறா, இந்த மாரி அவருக்கு ரொம்ப முடியல. அவர் வந்து இந்த மாரி படுத்த படுக்கை ஆயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. 40 வருஷமா ரகுநாத்ஜி வந்து டீ மட்டும் தான் ஒரு ஒரு தடவ டீ மட்டும் தான் குடிப்பாரு. அதுக்கு மேல அவர் ஒண்ணுமே சாப்பிட மாட்டார். ஆனா, ஒரு நாளைக்கெல்லாம் அது ஒரு தடவ தான் சாப்பிடுவார். ஆனா, அன்னைக்கு எதுக்கு இந்த வயித்து வலி, எதுக்கு இந்த ஜுரம் அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல. உடனே இவர் என்ன பண்ணார், விட்டல்நாத் குசைன்ஜி வந்து ராஜ வைத்தியருக்கு சொல்லி அனுப்பிச்சார். உடனே அவர் வந்தார், நாடி பார்த்தார். பார்த்துட்டு சொன்னார், "இல்லம்மா, இவர் வந்து ஏதோ பால் சாதம் சாப்பிட்டுருக்கார். அது போய் அப்படியே வயித்துல உட்காந்துடுத்து. அது வந்து அவருக்கு வாயு தொந்தரவு அதனால அதிகமா ஆயிருக்கு." அப்படின்னு சொல்றார். உடனே அங்க பக்கத்துல இருந்த விரஜவாசிகள்லாம் சொல்றா, "இல்ல அவர் 40 வருஷமா சாதமே சாப்பிட மாட்டார். வெறும் ஒரு தடவ ஒரு நாளைக்கு ஒரு டீ தான் குடிப்பார். நீங்க தப்பா சொல்றீர்." உடனே இவர் ராஜ வைத்தியர் சொன்னாரு, "என்னுடைய நாடி வித்யா என்னைக்குமே பொய் போகாது. நான் கரெக்ட்டா தான் சொல்றேன்." அப்படின்னு சொன்ன உடனே விட்டல்நாத் குசைன்ஜி வந்து ரகுநாத்ஜி கிட்ட சொல்றார், "என்னப்பா இந்த மாரி அவர் ஏதோ சொல்றாரே, இதெல்லாம் சரிதானா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன ஆச்சு? நேத்து என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே அவர் சொல்றாரு, "இந்த மாரி நான் மானசீக பூஜா பண்ணுவேனே, உங்களுக்கு தான் தெரியுமே. மானசீக பாவத்துல வந்து சுவாமிக்கு வந்து பால் சாதம் தான் பண்ணி நைவேத்தியம் பண்ணேன். ராஜ்போக் பண்ணேன். அப்ப வந்து அத வந்து நான் எடுத்து இந்த சఖி மஞ்சரிக்கும், குரு மஞ்சரிக்கும் தான் அத குடுத்துடுற வழக்கம். ஆனா, நேத்து அவ என்ன பண்ணா, ரொம்ப நன்னா இருக்கு. ரொம்ப நன்னா அமைஞ்சிருக்கு. ரொம்ப அந்த ருச்சியே ரொம்ப பிரமாதமா இருக்கு. அதனால வேண்டி, நீ தானே பண்ண. அதனால நீ கொஞ்சம் சாப்பிடுன்னு அவ என்ன ரொம்ப கம்பல் பண்ணா. அதனால நான் என்ன பண்ணேன், பிரியா பிரீத்தமே இவ்ளோ பிரசன்னமாயிட்டாளே இந்த ஆகாரத்த சாப்பிட்டு, அவளே இப்படி சொல்லும்போது நான் என்ன பண்றதுன்றதுக்காக வேண்டி, நான் சாப்பிட சொன்னதுனால நான் அந்த பால் சாதத்த சாப்பிட்டுட்டேன். அந்த பால் சாதத்த சாப்பிட்டது தான் இப்ப எனக்கு வந்து இந்த மாரி ஆயிடுத்து. அதுலேருந்து இந்த தேக விகாரம் ஆரம்பிச்சுடுத்து." அப்படின்னு சொல்றார். உடனே விட்டல்நாத்ஜி, ரகுநாத்ஜி அப்படியே கட்டி இழுத்து அணைச்சுன்ட்டார். கண்லேருந்து தார தாரையா தண்ணி கொட்டுறது. என்ன மாரி மதுர பாவம் இவர்ட்ட சஞ்சாரம் ஆறுது. இவர் வந்து தன்னுடைய மானசீக சேவால குடுத்தது இவருக்கு வந்து அப்போ எப்பேர்ப்பட்ட மானசீக சேவா அது. அ அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேருந்து தான் என்ன ஆச்சு அப்படின்னா, மாத்தினார் கொஞ்சம் எல்லாம். இந்த புஷ்டி மார்க்கத்துல புது விதானத்துல இந்த சேவாக்கள்லாம் கொஞ்சம் மாத்தி ஆரம்பிச்சார் விட்டல்நாத்ஜி. ஆ அவருடைய அவருடைய வாயிலேருந்தே விட்டல்நாத் குசைன்ஜியோடைய வாக்கியம் என்ன அப்படின்னா, "சதா சர்வாத்மனா சேவ்யோ பகவான் கோகுலேஸ்வரக, ஸ்மர்த்தவ்யோ கோபிகா பிருந்தைகி, கிரீடன் பிருந்தாவனே ஸ்திதக." அர்த்தாத் நம்ம வந்து அவருக்கு சேவை பண்றது, ஸ்ரீநாத்ஜிக்கு நம்ம சேவை பண்றது எப்படி பண்ணணும் அப்படின்னா, அவன் வந்து சின்ன குழந்தை, சிறு பிராயத்துல இருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த பாலபாவத்துல அவனுக்கு வந்து நம்ம சேவை பண்ணணும். ஆனா, நினைச்சுண்டு அவன வந்து அவன அவன ஸ்மரிச்சுண்டு அவனுக்காக நம்ம பிரேமைய காட்டுறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அவன கோபிகா வல்லபனா, பிருந்தாவனத்துல கோபிகைகளோட அவன் விளையாடி சரசலீலை பண்றா மாரி, அப்படி அவன நினைச்சு நம்ம அவன வந்து பிருந்தாவன விஹாரியா நினைச்சுக்கணும். ஸ்மர்த்தவ்யம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்மரண பாவம் மதுர பாவமா இருக்கணும். சேவா வந்து வாத்சல்ய பாவத்துல இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொண்டு வந்தார் அதுக்கப்புறமா விட்டல்நாத்ஜி. அவர் வந்து ஷிங்கார் மண்டன், சுவாமினி சோஸ்திரம் இதெல்லாம் வந்து அவருடைய மதுர ரச சர்ச்சையில எழுந்த கிரந்தங்கள் இதெல்லாம் எழுதியிருக்கார் அவர். மகாபிரபுவனுடையது வந்து சிஷ்டாட்டகம், அது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த 8 ஸ்லோகம். ஆனா இன்னொரு கிரந்தமும் பண்ணியிருக்கார்.
மகாபிரபு ரொம்ப ரொம்ப பிரசித்தியான கிரந்தம். அது என்ன அப்டின்னா, பிருந்தாவனத்துல ரொம்ப பிரசித்தியான கிரந்தம். பிரேமாமிர்த ரசாயன சோஸ்திரம் அப்டின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கார். அது வந்து மகாபிரபு எழுதியிருக்கார். அந்த பிரேமாமிர்த ரசாயனத்துக்கு டீக்கா வந்து யார் பண்ணியிருக்காருன்னா, இந்த விட்டல்நாத் குசைன்ஜி தான். அந்த மதுர பாவத்துக்கு இவர் டீக்கா எழுதியிருக்கார். ஆனந்தமயமா இருக்குமா அந்த டீக்கா படிக்கிறதுக்கு ரொம்ப நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ரகுநாத் கோஸ்வாமி வந்து கோபால் ராஸ் ஸ்தோத்திரம் அப்படின்னு அது அவரு ஒண்ணு பண்ணியிருக்கார். அதுவும் ரொம்ப நன்னா இருக்கும். இப்படி இவாள்லாம் நெறைய கிரந்தங்கள்லாம் பண்ணியிருக்கா. இந்த வல்லபகுலத்திலே இவாளே ஒரு 50 கிரந்தத்துக்கு மேல இவர் பண்ணியிருப்பார். வித்வன் மண்டன், பக்தி ஹம்ஸ், சிங்கார ரகசிய மண்டன் இதெல்லாம் இவருடைய விட்டல்நாத் கோசைன்ஜியோடைய முக்கியமான கிரந்தங்கள். ரொம்ப காலம் வாழ்ந்தார். அதுக்கப்புறமா சரி நம்ம லீலா சம்வரணம் செஞ்சிடணும் அப்படின்னு இவருக்கு தோன்றது. அதற்கான சமயம் வந்துருத்து. இனிமே நம்ம வந்து நம்ம தேகத்த தியாகம் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்புறம் வந்து இந்த 7 புத்திரர்களையும் இந்த 7 புத்திரர்கள் இவருக்கு உண்டானார் இல்லையா? இந்த 7 புத்திரர்களையும் சீனாஜி சேவா செஞ்சுன்னு வரும்போது, விட்டல்நாத்ஜி நெனச்சுக்கிறார், நம்மளுக்கு இன்னும் புத்திரனே உண்டாகலையே அப்படின்னு சீனாஜிக்கு ஒரு நாள் சேவை பண்ணும்போது நெனச்சுக்கிறார். அதுக்கு சீனாஜி சொல்றார், "ஏன்பா என்ன தாபப்படுற? நீ எனக்கு சேவா பண்ணிண்டே" அப்படின்னு கேட்கிறார். "இல்ல நான் ரொம்ப நாளா இப்படி பாகவதம் பఠனம் பண்ணிண்டே தான் இருக்கேன். ஆ ஆனா ஜே, நீ வந்து இந்த பால் லீலாலாம் நான் படிக்கிறேன். நான் படிச்சு அவ்வளவு மனசு சந்தோஷம் எனக்கு ஏற்பட்டாலும், என்னால அத ரசிக்க முடியல. ஏன்னா, நீ வந்து 125 வருஷம் இருந்தாலும், அதுல வந்து 11 வருஷம் தான் பிருந்தாவன வாசம். அதுலயும் 2 1/2 வருஷம் தான் வந்து கோகுல வாசம் பண்ணியிருக்க. இந்த பால லீலாலாம் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படணும் இல்லையா? ஆனா அது எனக்கு லீலாக்கள் நீ நெறைய பண்ணியிருக்க. ஆனா எனக்கு அதுல வந்து சந்தோஷமே ஏற்படல. நெறைய லீலா நீ பண்ணியிருக்கலாம் இன்னும். அப்படின்னு என்னமோ சொல்றாரு இவர். சொன்ன உடனே, சரி பால லீலா கொஞ்சமா தான் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு சந்தோஷம் ஏற்படல. உனக்கு புத்திரன்களே ஏற்படல. இப்படிலாம் உனக்கு குறை இருக்கு. அதானே? அப்படின்னு கேட்கிறார். ஷீனாத்ஜி. உடனே இவர் வந்து அ ஒண்ணுமே பதில் சொல்ல தலைய தொங்க போட்டுண்டு அப்படியே ஸ்ரீநாத்ஜிய பார்த்துட்டு இருக்கார். உடனே அதுக்கு வந்து சொல்றார், "சரி உனக்கு இந்த பாலலீலாலாம் படிச்சு உனக்கு சந்தோஷ சுகம் பூர்ணமா பிராப்தம் ஆலன்னு சொல்ற இல்லையா? நான் உனக்கு 7 புத்திரர்கள குடுக்குறேன். இந்த 7 புத்திரர்கள் கிட்டயும் ஒரு ஒரு புத்திரனுக்கும் 5 வயசு ஆகுற வரைக்கும் நான் அவள் உள்ள ஆவேசிச்சு இருப்பேன். அப்போ இந்த 7 புத்திரனோட 7 × 5 5 வருஷம். 7 புத்திரன். அப்ப 35 வருஷம் உனக்கு லீலைகள் நான் பண்ணிண்டே இருப்பேன். நீ அத எவ்வளவு ரசிக்கிறியோ அவ்வளவு ரசிக்கலாம், சந்தோஷப்படலாம். இந்த வரத்த நான் உனக்கு குடுத்தேன். அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீநாத்ஜி எப்படி குடுத்தாலும் பெரிய வரமா குடுத்துட்டாரு பாருங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால லீலா அனுபவங்கள் எல்லாமே விதம் விதமா, விதம் விதமா விடலாத் குசைன்ஜிக்கு தன் குழந்தைகள் மூலமா அது கிடைக்கிறது. அதனால அவர பொறுத்தவரைக்கும் இந்த 7 குழந்தைகளுமே பகவத் ஸ்வரூபமா தான் அவர் பார்ப்பார். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா சேவாவ கடைசியில காலத்துல வந்துருதுன்னு தெரிஞ்சுடுத்தே. அதனால அவரு எல்லாத்தையும் பங்கிட்டு வச்சுட்டார். முதல் குழந்தை பெயர் வந்து கிரிதார்ஜி. கிரிதர்ஜி. அவருக்கு வந்து கிரிதாரி, கிரிதாரிஜி. அதான் சொல்ல வந்தேன். அந்த கிரிதர்ஜிக்கு வந்து மதுரேஷ் உடைய சேவாவ பங்கிட்டு வைக்கிறார். அப்புறம் கோவிந்தராய் 2வது பையன் பேரு. அவருக்கு வந்து ஸ்ரீநாத் துவாரான்னு இப்போ வர்த்தமானத்துல ராஜஸ்தான்ல இருக்கு இல்லையா? அங்க சேவா இவருக்கு 2வது குழந்தை கோவிந்தராய்க்கு பங்கிட்டு வைக்கிறார். 3வது பையன் பேர் பாலகிருஷ்ணன்ஜி. அவருக்கு வந்து துவாரகாதீஷருடைய சேவா. காங்க்ரோலில இருக்காரு இவர். இவருடைய வம்சங்கள்லாம் காங்க்ரோலில இருக்கு. அடுத்தது 4வது பையன் பேர் வந்து கோகுல்நாத்ஜி. அவருக்கு வந்து கோகுலத்திலேயே நவநீத் பிரியாஜியினுடைய சேவா அவருக்கு பங்கு வைக்கிறார். 5வது பையன் வந்து ஸ்ரீ ரகுநாத்ஜி. அவருக்கு வந்து கோகுல்ல வந்து கோகுல் சந்திரமாஜி அப்படின்னு சொல்லிட்டு கோகுல்ல இருக்கார். அவர வந்து காம் வனம் சொல்றார் இல்லையா? அங்க அவருக்கு வந்து சேவா. அந்த கோகுல் சந்திரமாஜிக்கு அங்க சேவா. இங்க போட்டு குடுக்குறார். அடுத்தது 6வது பையன் பேர் யதுநாத்ஜி. அவருக்கு வந்து பாலகிருஷ்ண பகவான் சேவா. அது வந்து குஜராத்ல இருக்கார். அந்த பாலகிருஷ்ண பகவான் சூரத்ல. இவருக்கு அந்த சேவைய பங்கிட்டு குடுக்குறார். 7வது பையன் தான் வந்து கணஷ்யாம்ஜி. அவருக்கு வந்து காம்பனத்திலேயே மதன் மோகன்ஜியினுடைய சேவாவ பங்கிட்டு குடுக்குறார். இப்படி 7 புத்திரர்களுக்கு 7 சேவாவ பிரிச்சு குடுத்துட்டார். இந்த 7வது புத்திரருடைய பரம்பரா தான்
இந்த புஷ்டி மார்க்குக்கு அவருடைய மூலமா தான் இந்த புஷ்டி மார்க்கத்துல இந்த வைஷ்ணவ பிரச்சாரம் ரொம்ப நாளா நடந்தது. அஷ்ட சாப்புகள் உண்டு. அதான் 8 கவிகள் உண்டு இவருடைய இதுல. ஸ்ரீ சூர்தாஸ்ஜி, ஸ்ரீ பரமானந்த்ஜி, ஸ்ரீ கும்பன்தாஸ்ஜி, ஸ்ரீ கிருஷ்ணதாஸ்ஜி. இவா 4 பேரும் வல்லபாச்சாரியார் காலத்திலேயே வந்துட்டா. அவர் ஆசிரியம் கொடுத்தாருன்னு முதல்லயே நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த விட்டல்நாத்ஜி வரதுக்கு முன்னாடியே இவெல்லாம் இருக்கா. இவர் வந்தாவிட்டு ஸ்ரீ கோவிந்த் சுவாமிஜி, ஸ்ரீ ஷீத் சுவாமிஜி, அப்புறம் நந்ததாஸ்ஜி, அப்புறம் சதுர்புஜதாஸ்ஜி. இவா 4 பேரும் இந்த விட்டல்நாத்ஜி காலத்துல வந்து இணைஞ்சுக்கிறா. ஆக மொத்தம் இந்த 8 கவிகள் அந்த சபையை அலங்கரிக்கிறா. ஸ்ரீநாத்ஜியினுடைய சபையை. கோவிந்தாஸ்ஜி வந்து குழந்தைகளுக்கெல்லாம் வந்து இந்த புஷ்டி மார்க்கத்தினுடைய ரகசியங்கள், சேவா இதெல்லாம் ரொம்ப நன்னா சொல்லி கொடுக்கிறார். அப்புறம் இவாளுக்கு எல்லாருக்கும் நன்னா உபதேசங்கள்லாம் பண்ணி வைக்கிறார். எப்படி எப்படி எந்த காலத்துல எந்தெந்த சேவா, எந்தெந்த ருத்துவுல, எந்தெந்த சமயத்துல என்னென்னலாம் பண்ணணும் அதெல்லாத்தையும் இவர் வந்து எல்லாருக்கும் இந்த 8 பேருக்கும் உட்கார வச்சு போஷிக்கிறார். அதுக்கப்புறமா கிரிராஜனுடைய குகை இருக்கு இல்லையா, அந்த துவாரம் இருக்கு இல்லையா, அந்த துவாரத்துக்கு வந்தார். வந்துட்டு தன்னுடைய கழுத்துல ஒரு துளசி மாலை சதா போட்டுன்னு இருப்பார் இல்லையா, விட்டெல்லாம் செஞ்சு அந்த மாலையை கழட்டி அந்த கோகுல்நாத்ஜியினுடைய கழுத்துல போட்டார். அப்படின்னா என்ன? என்னுடைய சொரூபத்தையே நான் உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி அவருக்கு போட்டார். அதுக்கப்புறமா திரும்பி பார்த்தார். அந்த பெரிய சீமந்த புத்திரன் அவன் கிரிதரிஜி அவர் நின்னுட்டு இருக்கார். என்னப்பா, எங்க நீங்க இந்த குகைக்குள்ள போறேள், ஒரே இருட்டா இருக்கு, எங்க போறேள் அப்படின்னு அவன் கத்துறான். விட்டல்நாத்ஜியை பிடிச்சு இழுக்கிறான், கையை பிடிச்சு. அவர் ரொம்ப வேகமா காலை எடுத்து வச்சவொடனே அப்படி அவரு கையை பிடிச்சு இழுக்கிறதுக்கு போறான். ஆனா கடைசியில அவருடைய கையில அந்த உத்தரைய மட்டும்தான் வந்து மாட்டிட்டு அவரை காணோம். அவர் உள்ள போயிட்டார். உடனே ரொம்ப திடுக்கிட்டு போறது இவளுக்கு, குழந்தைகளுக்கு. உடனே எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறா. என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே, என்ன பண்றது அப்படின்னு எல்லாரும் ஒருத்தருக்கு ஆச்சரியத்தோடையும் திகைப்போடையும் மன வருத்தத்தோடையும் ஒருத்தருக்கு பாத்துக்கிறா. அப்ப குகைக்குள்ளேந்து ஒரு அசரீரி கேக்குறது, இந்த உத்தரயத்தை எடுத்துன்னு போங்க, இந்த உத்தரயத்தை வச்சு உத்தரக்கிரியை பண்ணுங்க, இந்த வஸ்திரத்தையே உங்களுடைய பிதாவா நினைச்சுக்கோங்க அப்படின்னு சமாதானப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அசரீரி கேக்குறது. அப்புறம் என்ன பண்றா, அவளாம் வந்துடுறா. இந்த வஸ்திரத்துக்கு உத்தரக்கிரியை நடக்கிறது. ஸ்ரீ விட்டல்நாத் குசைன்ஜி இப்போ ஸ்ரீநாத்ஜியோட அப்படியே பூர்ணமா கலந்துட்டார். பிரேமிகளுடைய தசை, அவளுடைய சம்வர்ண லீலைகள் எல்லாமே அப்படிதான் அமைஞ்சுடுறது. வல்லபாச்சாரியாரும் காசியில தன் வாழ்க்கையை கடைசியில அந்த அனுமான் காட்டுல தானே, கங்கா நதி தீரத்துல அப்படி முடிஞ்சது. இன்னைக்கும் அவருடைய பைட்டக் அங்க இருக்கு. ஆனா இந்த விட்டல்நாத் குசைன்ஜிய யார் பிரத்யக்ஷமா பார்க்கணும்னு நினைச்சு உருகிறாளோ, யார் கண்ணீர் விடுறாளோ, இன்றைய தினம் வரைக்கும் அவளுக்கெல்லாம் ஸ்ரீநாத்ஜிக்கு அந்த கோவர்தன மலைக்கு போய் அங்க நின்னா இவரை நினைச்சு 2 சொட்டு கண்ணீர் விட்டு அவரை பார்க்கணும்னு தாபப்பட்டானா, அவளுக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரத்யக்ஷ தரிசனம் ஆறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இப்படியா இந்த விட்டல்நாத் குசைன்ஜியினுடைய சரித்திரம் ரொம்ப மனச உருக்குற சரித்திரம். இந்த சரித்திரத்தை கேட்கறதுனாலயே கிரிதர கோபாலன் கிட்ட நம்மளுக்கு பக்தி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பலஸ்துதி சொல்றார். இந்த வல்லப குலத்துக்கு இந்த வல்லப குல் இவாளுக்கு ரொம்ப பிரசித்தமான பாட்டு ஒரு பாட்டு என்னன்னா, மாரா கட்டுமா வீராஜிதா ஸ்ரீநாத் ஜி யமுனா ஜி மகாபிரபு ஜி மாரா ஹிருதய சே प्यारे गोवर्धन जी मारा मदन मोहन मारा नंदन जी मारा गट मा विराजता श्रीनाथ जी யமுனா ஜி மகாபிரபு ஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு ரொம்ப பிரசித்தமான பாட்டு கோவர்தனத்துல. ஸ்ரீநாத் துவாரா போனாலும் இந்த பாட்டு கேட்கலாம். அப்படி அவளுடைய பிரேமை பக்தி, இந்த பிரேம பக்தியில கிஞ்சித்தாவது நம்மளுக்கும் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீநாத்ஜியை பிரார்த்திச்சுக்கிட்டோம். ராதே கிருஷ்ணா. जय बोलो प्रेमी केंद्र सद्गुरुनाथ महाराज की जय, सर्व संतनों की जय. राधे कृष्णा सखीस.